சும்மா நம்ம பாபுடைய முரளியில கேட்கிறோம் இதெல்லாமே. இன்னைக்கு முரளி ரொம்ப டீப் தாரணைக்காக. இப்ப நம்ம அது ஒவ்வொன்றும் பிராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் கவனம் செலுத்தி யாரையாவது நம்ம கொஞ்சமாவது நிந்தனை செய்யற மாதிரி இருக்குதா? உம், இது நம்ம ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். மனத்தில குழப்பம் இருந்தாலே ஒரு சரீர உணர்வுண்டு. உம். எங்களுக்கு குழப்பம் என்று சொல்லி சிஸ்டர், அதாவது ஏதாவது ஒரு டவுட் வந்தாலே அது சரீர உணர்வா? பாபா சொல்றது ஆக்சுவலி துவிதான்னு சொன்னார் ஹிந்தில. துவிதான்னு சொன்னா ஆம், உள்ளுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன் சொல்லலாம். பட் கன்ஃபியூஷனோட இதுவா இல்ல இதுவா, ஸோ நமக்குள்ளேயே ஒரு ஹார்மனி இல்லை, ரைட்? நெகட்டிவ் பார்க்குறோம், பாசிட்டிவ் இருக்கு, பட் நெகட்டிவ பார்க்குறோம். ஸோ உள்ளுக்குள்ளார இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அது பாடி கான்சியஸ் தானே. நம்மளுடைய மனம் புத்திலேயே ஹார்மனி இல்லை. அங்க மனம் புத்தி சம்ஸ்காரங்கள்ல ஹார்மனி இல்லைன்னு சொன்னா அது உடல் உணர்வு இல்லையா, தூய்மை இல்லை ஃபுல்லா. இதுதான் பாபா சொல்றது. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, ரைட்? ம். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய தூய்மையற்ற விடயங்கள், இப்படி அப்படி இல்ல இப்படி, அவங்க அப்படி சொன்னா அப்படி நினைக்குது, அவங்க அப்படி சொன்னா அப்படி நினைச்சு நமக்குள்ளாரையே கான்ஃபிளிக்ட், கன்ஃபியூஷன். அது கண்டிப்பா உடல் உணர்வு தான் பாபா சொல்றது. பிகாஸ் நம்ம அவங்கள ஆத்மாவாக பார்க்கலையே, ரைட்? ம். இன்னும் டீப்பா நம்ம சிந்திக்கலாம். இன்னைக்கு முரளி பல தடவைகள் படிக்க கூடிய மாதிரி தான் ஆக்சுவலி படிச்சு தாரணை செய்யக்கூடிய முரளி. பாபா சொன்னார் இன்னைக்கு, உங்களுடைய இலக்க நினைவு செஞ்சா அப்பா நினைவு வருவாரு, அப்பாவை நினைவு செஞ்சா இலக்கு நினைவு வரும், இல்லையா? ஸோ எதுக்காக நம்ம வந்திருக்கோம் பாபா கிட்ட? ஸோ பாபா நமக்கு முக்கியமா டீச்சர் ஆகி சங்கம் யுகத்துல நமக்கு கற்பிக்கிறார். ஸோ அந்த முழுமையான ஆஸ்தி, குழந்தையாயும் முழுமையான ஆஸ்தி அப்பா கிட்ட இருந்து எடுக்கணும்னா அப்போடைய கற்பித்தல்களை ஃபுல்லா ஃபாலோ பண்றது தான். ஸோ இன்னைக்குடைய முரளியில நிறைய இந்த மாதிரி பாபா ரொம்ப அன்போட சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி நீங்க ஆகணும். பாபாவுடைய அன்பே நமக்கு கற்பித்தல்கள் தான் சொன்னா. கற்பித்தல்களை அவருடைய அன்பு நமக்கு கற்பித்தல்கள் சொன்னா நம்ம அவருக்கு அன்பு செலுத்துறோம்னு சொன்னா அவருடைய கற்பித்தல்களை பின்பற்றது. அப்பதான் நம்ம சொல்லலாம் அப்பா மேல நமக்கு அன்பு இருக்குன்னு. சும்மா அப்படியே அன்பு இருக்குன்னு சொல்லி நம்ம செய்யாம இருந்தா எப்படி? ரைட்? ஓகே, இப்போ இந்த கிளாஸ் கேட்கலாமா? 140-45 देश में बाबा के घर खुले हैं, आश्रम खुले हैं। उनकी शुरुआत पांडव भवन से ही हुई थी। तो पांडव भवन में बाबा के 4 धाम है, और 4 धाम इस धरती पर, इस सृष्टि में इतनी पावरफुल है, उनकी तुलना किसी भी चीज से नहीं की जा सकती। இந்த பிரதர் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? தோழிதாரர். என்ன பேர் சிஸ்டர் அவருக்கு? தினேஷ் பாய். அவர்கிட்ட சிரிச்ச முகத்தோட தருவார் தோழி. ஆமா, முரளி கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டோலி கொடுக்கறது. டோலி டிபார்ட்மெண்ட் இவரோடது மெயின். டோலி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, வேற ஒண்ணும் பாப்பீங்க நீங்க. எது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எல்லாம் பாண்டவ பவன்ல இருந்தவங்களுக்கு தெரியும். போகு வைக்கிறது, போகு வைக்கிறதும் இவர் தான். பாபாக்கு போகு அந்த ட்ரே எல்லாம் செஞ்சு பாபாக்கு எவ்ரி Thursday நீங்க பாப்பீங்க பாண்டவ பவன்ல, ஓம் சாந்தி பவன்ல. ஓம் சாந்தி பவன் மட்டும் இல்ல, பாபா வர டைமும், அவ்யக்த பாபா வர டைமும் அவங்க சாந்திவனுக்கு அந்த ஃபுல் டீம். பட் இவர் தான் மெயின் அதுக்கு. பாபாக்கு போகு போக் ட்ரே எல்லாம் செஞ்சு போகு முன்னாடி வைக்கிறதும் அவர் தான். அவருக்கு அந்த 2 முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பிளஸ் மற்றதும் அவர் செய்யறது. அவரோட ரொம்ப அருமையான தாதிகள் கூட நிறைய அவங்க சின்ன வயசுல இருந்து இருந்திருக்காங்க. நிறைய அற்புதமான அனுபவங்கள்
பார்க்கலாம். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னா, பாண்ட பவன்ல 4 அந்த இடங்கள் இருக்கு இல்லையா? ஹிஸ்டரி ஹால், சாந்தி ஸ்தம்ப், பாபா ரூம் மற்றும் பாபாவுடைய குடில். ஸோ இந்த 4ம் உலகத்திலே அந்த மாதிரி வேற எங்கும் இல்லை. बाबा कहते हैं कि अगर दिल शिकस्त हो जाए तो कहाँ जाना है? बाबा की झोपड़ी में आ जाओ रूह रियान करने। ஞாபகப்படுத்துறவங்க ஞாபகம் இருக்கு இல்லையா? 4 இடங்கள் எதுக்காக 4 பாபா வியக்த மொழியில சொல்லியிருக்காரு. நீங்க கொஞ்சம் அப்படி மனம் தளர்ந்து போறீங்கன்னா பாபாவுடைய குடிலுக்கு வாங்க. जब भी मूड खराब होता है बाबा के झोपड़ी में जाकर के बैठ जाते हैं तो 1 सेकंड नहीं लगता है, बाबा की सकाश अंदर की बाबा की जो हमारे लिए भावना है, जो शक्तियां हैं वो हमें मिल जाती है और मूड परिवर्तन हो जाता है। இது என்ன சொல்ல, அவர் பாண்ட பவன்ல தானே இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட மூடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாலும் பாபாவுடைய குடிலுக்கு போயிட்டா 1 செகண்ட் கூட எடுக்கிறது இல்ல. பாபாவுடைய பாவனை, பாபாவுடைய நமக்காக என்ன விடயங்கள் இருக்கு அது வந்து நமக்கு சேர்ந்து நம்மளுடைய மூடு வந்து மாறிடுது. फिर बाबा ने कहा कि बाप समान अगर बनना है तो बाबा के कमरे में आ जाओ। बाबा के कमरे में आज भी बाबा बैठे हुए हैं। जब भी जाते हैं अनुभव पांडव भवन का ऐसे ही है। जब भी पांडव भवन में बाबा के कमरे में जा कर के बैठते हैं ऐसा लगता है बाबा सामने बैठा है। कई बार उनकी बातें हमारे कानों में पहुंचती भी है। दादी प्रकाश मणि जी जब भी बाहर जाती थी टूर पर तो ஸோ பாபாவுடைய அறை பத்தி சொல்றாரு. பாபாவுடைய அறைனா அப்பாவுக்கு சமானமாகணும்னா பாபாக்கு அறைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு பாபா. ஸோ பாபாக்கு அறைக்குள்ள போகும்பொழுது இப்ப கூட பாபா அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. ஸோ பாபா ஒரு அறைக்கு போனா பாபா நமக்கு என்ன சொல்ல விரும்புறாரோ அது கூட நமக்கு வந்து சேருது. ஸோ தாதி பிரகாஷ் மணி பத்தி சொல்றாங்க. தாதிஜி அப்படித்தான், எங்கேயாவது எங்க போகணும்னாலும் போறதுக்கு முன்னாடி பாபாவுடைய அறைக்கு போயிட்டு தான் அங்கேருந்து பாபாக்கு பாய் சொல்லிட்டு தான் போவாங்க. அது அவங்களுடைய இந்த பிராக்டிஸ். बाबा के कमरे में जाकर के बाबा से छुट्टी लेती थी और हम कुछ भाई बहनें बाहर रहते थे खड़े मधुबन के, और दादी आके बाबा के कमरे से बाहर आकर के सुनाती थी कि आज बाबा ने क्या क्या कहा, आगे जा कर के जो सेवाओं में जा रही है तो क्या क्या सेवा होंगी। ஸோ அதுக்கப்புறம் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க வெளியில. தாதி வந்து போறதுக்கு முன்னாடி எங்கேயாவது பயணம் போறதுக்கு முன்னாடி சேவைக்காக தாதி பாபா அறைக்கு போயிட்டு வெளியில வருவாங்க. இவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ தாதி சொல்லுவாங்க, பாபா வந்து இதெல்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி சேவை இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி செய்யணும் அப்படின்னு பாபா சொன்னாருன்னு சொல்லுவாங்க தாதி அவங்களுக்கு எல்லாம். तो हम सभी सुनते थे और देखते थे कि दादी जब टूर से वापस आती थी तो उससे भी अच्छी सेवाएं करके बाबा का नाम रोशन करके वापस आती थी। ஸோ தாதி வந்து நாங்க பார்ப்போம், அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க தாதி. ஆனா திரும்பி தாதி வரும்பொழுது நாங்க பார்ப்போம், அது சொன்னதை விட இன்னும் ரொம்ப அழகா சேவையெல்லாம் நடந்திருக்கும். அண்ட் பாபாவுடைய பேரை வந்து நல்ல புகழடை செஞ்சுட்டு தான் தாதி வருவாங்க திரும்பி. हमने देखा कि दादी के मुख से भी सुना है, मैं उस समय ज्ञान में नहीं था, 1983 की बात है और दादी को भोपाल आना था उस समय। ஸோ இது வந்து தாதியோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. 1983. இப்போ அவங்க இன்னும் ஞானத்துக்கு வரல அவங்க, இவரு பிரதர், ஏன்னா கேள்விப்பட்டிருக்காங்க இந்த ஒரு சம்பவம். 1983 83ல போபால், இந்த போபால்ல தான் இவர் வந்து இப்போ வந்து இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி உங்களுடைய அனுபவம். ஸோ போபாலுக்கு வர வேண்டிய இருந்தது தாதிஜி. तो दादी बाबा के कमरे में छुट्टी लेने गई और दादी का लगेज सब आबू रोड स्टेशन पर पहुंच गया था। दादी जी और हमारी आदरणीय मोहिनी दीदी जो दादी के साथ रहती थी, दोनों को भोपाल कोई प्रोग्राम रखा था बड़ा, वहां आना था। और दादी जैसे बाबा के कमरे में गई तो बाबा ने कहा कि बच्चे आपको नहीं जाना है। ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய சாமான் எல்லாமே கீழே அபு ரோடுக்கு போயிட்டது. போபால் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கும் அந்த டைம், போபாலுக்கு போகணும். ஸோ நிறைய அந்த மாதிரி போயிருக்காங்க.
உம் இந்த அவங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருந்திருக்கு அப்போ. ஸோ அவங்களுடைய சாமான், அவங்க கூட வந்து லிட்டில் மொய்னின்னு இருப்பாங்க. இப்போ இருக்கிற மொய்னில முன்னாடி ஒரு மொய்னி பெண் இருந்தாங்க. அவங்க அவங்க தான் பாத்துக்கிறது அவங்க தாதிஜி. ஸோ அவங்களுடைய சாமானும் எல்லாம் கீழே போயிடுச்சு அபு ரோட்ல. ஆனா இவங்க வந்து பாபா அறைக்கு போறாங்க பாண்டவ பவன்ல தாதிஜி. அப்போ பாபா வந்து அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து போபால் இப்போ போகக்கூடாது அப்படின்னு. प्रोग्राम कैंसिल कर दो। ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு பாபா அறையில பாபா அவங்களுக்கு சொல்றாங்க தாதிஜிக்கு. तो बाहर आकर के दादी ने सुना या जो भी मधुबन निवासी थे उस समय कि दादी नहीं जाएगी, बाबा ने छुट्टी नहीं दी है। உங்களுக்கு புரியுது இல்லையா? பாபா ரூம்ல அவங்களுக்கு பாபா பேசுற மாதிரி தான். அவங்களுக்கு பாபாவுடைய பிக்சர் இருந்தாலும் பாபா அவங்க கூட பேசுற மாதிரி தான். ஸோ பாபா அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த பாவனை வந்தது. குழந்தை இப்ப வந்து நீ போகக்கூடாது, ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணு. அவங்க வெளியில வராங்க, சொல்றாங்க இந்த மாதிரி பாபா சொன்னாரு, கேன்சல் பண்ணுங்க, போக வேண்டாம். तो मोहिनी दीदी और सबको वंडर लगा। मोहिनी दीदी ने कहा कि दादी सामान पहुंच गया है आबू रोड और भोपाल वालों ने कितने समय से सेवा की है, 6 मास से वो तैयारी कर रहे, इतना बड़ा प्रोग्राम रखा है तो हमें जाना चाहिए। ஸோ மோயினி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே அற்புதமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்றாங்களே தாதி. மோயினி பென் சொல்றாங்க, தாதிஜி நம்மளுடைய சாமான் எல்லாம் போயிடுச்சு ஆபு ரோடுக்கு. அண்ட் போபால்ல வந்து 6 மாசமா தயார் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பெரிய ப்ரோக்ராமுக்காக. நம்ம எப்படி போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. तो दादी ने कहा कि बाबा ने छुट्टी नहीं दी है इसलिए दादी नहीं जाएगी। ஆனா தாதிஜிக்கு ஒரே இதுதான், பாபா வந்து எனக்கு விடை கொடுக்கல, அதனால தாதி போக மாட்டாங்க. और सभी को आश्चर्य था, सामान वापस मंगाया गया। எல்லாருக்கும் வந்து ஆச்சரியம் தான். ஆனா தாதி சொல்லிட்டாங்க போக மாட்டாங்கன்னு சொன்னால திரும்பியும் சாமான் எல்லாம் திரும்பி கொண்டு வந்துட்டாங்க மேல. सभी आश्चर्यचकित थे कि ये क्यों दादी ने ऐसे, क्यों बाबा ने कहा। और 2 दिन बाद न्यूज आई कि भोपाल சோ में गैस लीक हो गई। சோ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமே, இப்படி பாபா இப்படி சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு. சோ 2 நாளுக்கு அப்புறம் நியூஸ் என்ன வந்தது, போபால் கேஸ் லீக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஒரு பெரிய சம்பவம் நடந்தது அந்த டைம். இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கு அதோடைய விளைவுகள். போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்ல, போபால்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ல வந்து கேஸ் லீக் ஆயிடுச்சு. கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுல. அண்ட் அதோடைய விளைவுகள் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் பிறக்கிறதுல வந்து டிஃபார்மிட்டிஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அங்க நடந்தது. 2 நாளுக்கு அப்புறம் விஷவாயு, அது விஷவாயு கசிவு. விஷவாயு கசிவு போபால். யாரு சொல்றது இது? நிரஞ்சன் பிரதர். யா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த ட்ராஜடி 2 நாளுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ பாபா முன்னாடியே சொல்லிட்டாங்க பாருங்க தாதிஜிக்கு போக வேண்டாம்னு சொல்லி. இவ்வளவு பெரிய விடயம் இது. எவ்வளோ ஒரு கிளியர் இன்டலெக்ட் அவங்களுக்கு. பாபாவுடைய டச்சிங் வந்த உடனே அது பாபா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அது வந்து செஞ்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா. அது உலகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியா, எல்லா உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அந்த டைம். ஏன்னா அந்த அந்த இடமே முழுக்கலுமே இறந்திருந்தாங்க ரோட்ல எல்லாருமே, அந்த ஊர் ஆட்கள் எல்லாம். பெரிய ட்ராஜடி அது. ஸோ பாருங்க பாபா எப்படி அவங்களுக்கு சொல்லி, யாருக்கு தெரியும் இது நடக்க போகுதுன்னு. அவங்க எல்லாம் தயாராகி இருந்து அவர் சும்மா பாபா ரூமுக்கு போயிருக்காங்க விடை எடுக்கிறதுக்கு. ஆனா எவ்வளோ ஒரு பாபா சொல்றாரு இல்லையா, அவங்களுடைய புத்தி வந்து கிளியரா இருந்ததுன்னா பாபா என்ன சொல்றாரோ உங்களுக்கு அந்த டச்சிங் கிடைக்கும். கரெக்டா அவங்க அதை ஃபாலோ கூட பண்ணியிருக்காங்க. और कितने सारे आत्माएं। तो कहने का मतलब बाबा हम बच्चों का परम शिक्षक है, परम रक्षक भी है। பாபா வந்து நம்மளுடைய குழந்தைங்களுடைய பரம சிக்ஷக், பரம ஆசிரியர்,
பரம ரக்ஷக் கூட அப்படின்னா பாதுகாப்பா. நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறாரு பாபா, அதே நேரத்துல கற்பித்தல்களும் கொடுக்கிறார். हम बच्चों की हर परिस्थिति में बाबा रक्षा करता है। अगर हम बाबा को सच्ची दिल से याद करते हैं, अंदर में कोई स्वार्थ छल कपट नहीं है, पवित्रता से भरपूर है, तो बाबा हमारी रक्षा करता है हमारे आसपास। ஸோ பாபா வந்து நமக்கு பாதுகாப்பு எப்பவுமே கொடுக்கிறாரு. எப்போ வந்து நமக்கு உண்மை இருக்கு உள்ள, உண்மையான இதயம், எந்த ஒரு கலப்படம் இல்லாதது, தூய்மையற்ற இல்லாதது, உண்மையாக நம்ம இருக்கும் பொழுது பாதுகாப்பு கண்டிப்பாக பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். पास रहता है। तो दादी जी को बाबा हमेशा दिखाई पड़ता था, कहीं भी जाती थी तो, और बाबा के कमरे में विशेष। तो ये बाबा के कमरे की महिमा है। ஸோ தாதி வந்து எங்க போனாலும் தாதிக்கு வந்து பாபா தென்படுவார். இது தாதிஜியே சொல்லியிருக்காங்க நிறைய தடவை, அண்ட் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. தாதி பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஸோ பாபா எங்கேயும் பார்ப்பாங்க தாதி அவங்க கூட இருக்க சேவைக்கு போகும்போதும். அண்ட் ஆல்சோ விசேடமாக இது பாபாவுடைய அறையின் அற்புதம். फिर बाबा ने कहा कि व्यर्थ संकल्प अगर ज्यादा चलते हैं तो हिस्ट्री हॉल में आ जाओ। அதுக்கு அடுத்தது பாபா என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நிறைய வீணான எண்ணங்கள் இருந்ததுன்னு சொன்னா நீங்க எங்க போகணும்னு சொல்லியிருக்காரு பாபா. ஹிஸ்டரி ஹால். ஹிஸ்டரி ஹாலுக்கு வாங்க. हिस्ट्री हॉल में बाबा की मुरली चलती थी। साकार बाबा हिस्ट्री हॉल में बैठकर मुरली सुनाते थे। சாக்கார் பாபா ஹிஸ்டரி ஹால்ல தான் உட்கார்ந்து முரளி சொல்லுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க. சாக்கார் பாபா இருக்கிற வரைக்கும் हिस्ट्री हॉल தான் मुरली நடந்தது. और जो भी हमारे अंदर व्यर्थ संकल्प है, क्योंकि व्यर्थ संकल्प भी बहुत नुकसान कराता है हम आत्माओं का। बहुत समय चला जाता है, हमारी शक्तियां चली जाती हैं। तो बाबा मुरली सुना करके हम बच्चों का व्यर्थ संकल्प खत्म कर देते हैं। फिर बाबा ने कहा कि शक्तिशाली बनना है तो ஸோ பாபா நமக்கு முரளி சொல்லி ஞானத்தை சொல்லி நம்மளுடைய வீணான எண்ணங்களை பாபா முடிச்சிடுறார். அதனால தான் சொல்றது ஹிஸ்டரி ஹால். ஹிஸ்டரி ஹால் அப்படின்னு சொன்னா ஞானம். பாபாங்க தானே ஞானத்தை சொன்னது. நம்ம தான் சுயதர்ஷன சக்கரதாரின்னு சொல்லுவாரு இல்லையா பாபா. शांति स्तंभ पर आ जाए। और मेरा प्रैक्टिकल अनुभव है, जब भी कभी दिल शिकस्त होते हैं तो झोपड़ी में, जब भी कभी व्यर्थ संकल्प होते हैं तो बाबा के हिस्ट्री हॉल में, जब कभी शक्तिहीन लगता है, कई बार लगता है ना ऐसे कि बहुत सेवा कर ली, बहुत बातें हो गई और अंदर से थोड़ा सा शक्तिहीन महसूस करते हैं, तो ஸோ சாந்தி ஸ்தம்பில் என்னது? சக்தி. ஏன் பாபா சொல்லியிருக்காரு சக்திசாலி அனுபவம் செய்யணும்னா சாந்தி ஸ்தம்புக்கு வாங்க. ஸோ இவருக்கு வந்து பிராக்டிக்கலான அனுபவம். இவர் இது செய்யறது. இப்போ கொஞ்சம் மனம் தளர்ந்திருக்கா, இப்போ குடிலுக்கு போறது, வீணான எண்ணங்கள் வருதா, ஹிஸ்டரி ஹாலுக்கு போறது. இல்லைன்னா ரொம்ப சேவை செஞ்சுட்டோம், களைப்பாக இருக்கு, நிறைய விடயங்கள் நடந்துட்டு சொல்லுக்குள்ளார கொஞ்சம் சக்தி இல்லாம பலவீனமாக இருக்குன்னு சொன்னா சாந்தி ஸ்தம்பத்துக்கு போறது. शांति स्तंभ पर जाकर के बैठते हैं। इतनी शक्तियां शांति स्तंभ पर है, उसका वर्णन नहीं कर सकते। एक सेकंड में बाबा परम धाम में बुला लेता है। मेरा ये अनुभव है, जब जब भी मैं बैठता हूँ मुझे एक सेकंड नहीं लगता बाबा की याद करने के लिए। एक सेकंड में बाबा जैसे खींच लेते हैं। ஸோ ஒரு செகண்ட்ல பாபா வந்து நம்மளை பரந்தாமத்துக்கு கூப்பிட்டுடுறாரு. என்னுடைய அனுபவமே இதைத்தான் சொல்றாரு. சாந்தி ஸ்தம்புக்கு போனா எனக்கு ஜாஸ்தி நேரமே எடுக்கிறதுல ஒரு செகண்ட் பாபா வந்து என்ன இழுத்துடுறாரு பரந்தாமத்துல அந்த அனுபவம் செய்யறதுக்கு, அந்த உடலற்ற நிலை. तो ऐसे हमारे माता पिता बाप दादा ने हम बच्चों को अंत तक, बाकी देहदारी तो साथ नहीं रहते ना, लेकिन चार धाम के लिए बाप दादा तो साथ में ही है, लेकिन अंत तक ये चार धाम हमको ऐसे दिए हैं जहाँ पर आप जब भी समय मिले पांडव भवन में जरूर आना है। ज्ञान सरोवर शांतिवन की महिमा अलग है, लेकिन जो पांडव भवन की महिमा है उसकी जोड़ कभी किसी से कर नहीं सकते।
तो भले पांडव भवन में अकोमोडेशन कम है, इसलिए वहाँ जगह नहीं मिलती रहने की, भले आप ज्ञान सरोवर शांतिवन कहीं भी रहते हैं, लेकिन जरूर बाबा के 4 धाम में आकर के बैठना है. ஸோ சம்டைம்ஸ் அகாமடேஷன் நமக்கு அவ்வளவா கிடைக்கிறது இல்லை பாண்டவ எல்லாருக்கும். பட் நீங்க கண்டிப்பா வரணும். ஞான் சரோவர்ல இருக்கீங்களோ, சாந்திவன்ல இருக்கீங்களோ, இந்த 4 இடத்துடைய அனுபவம் செய்யணும். தாய் தந்தையாக இருந்து பாப்தாதா நமக்கு பராமரிப்பு கொடுக்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த பராமரிப்பு இருக்கும். அதனால இந்த பாண்டபவனுடைய இந்த விடயங்கள், இந்த இடங்கள் நம்ம கண்டிப்பா அனுபவம் செய்யணும். एक बार 1995 की एक बात सुनाता हूँ. उस समय ज्ञान सरोवर में धर्म सम्मेलन रखा था. बहुत सारे सन्यासी आए थे, उसमें से कई मांत्रिक आदि भी आए थे. तो एक मांत्रिक जो है वो आ रहा था, डॉक्टर बनारसी भाई साहब उनको लेके आ रहे थे पांडव भवन में, और दादी से उनको मिलना था. तो मुझे उनको टोली देने के लिए दादी ने बुलाया था कि कुछ टोली के बॉक्सेस लेके मैं वहाँ पहुँचा था. और वो जब सन्यासी आंगन में आया तो आंगन में कुछ समय के लिए रुक गया. 1995 95 விடயம் சொல்றாரு. அந்த டைம்ல ஞான சரோவர்ல பெரிய இந்த சன்னியாசிகள், மந்திரிகள்னு சொல்லுவாங்க. மந்திரிகள்னா அவங்க அவங்களுக்கு நிறைய இந்த மந்திரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் செய்வாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அங்க ஒரு இவெண்ட் நடந்துட்டு இருந்தது. அப்போ அதுல ஒரு மந்திரவாதி தாதியை சந்திக்கணும் அப்படின்னு பாண்டவ பவனுக்கு வந்துட்டு இருக்காரு. பனாரசி பாய் அவரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ தாதி இவருக்கு டோலி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கும் இவர் டோலி பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த மாந்திரிகன், அந்த மந்திரவாதி, பாண்டவ பவன் அந்த இது இருக்கு இல்லையா, கோட்டியாட், அது உள்ள வராரு. அங்க அப்படியே நின்னுட்டாரு உள்ள வந்த உடனே. और वो देखते रह गया. तो बनारसी भाई साहब थोड़े कंफ्यूज हुए कि क्या हुआ, ये रुक क्यों गए. और थोड़ी देर பனாரசி பாய் பாக்குறாரு, இவரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, இவர் நின்னுட்டாரு. உள்ள வந்த உடனே அந்த பாண்டவ பவன் உள்ள வந்த உடனே அந்த கோட்டியாட்ல அப்படியே நின்னுட்டாரு அவரு. बाद वो वापस चला. दादी के पास जब आया तो दादी के चरण छू के प्रणाम किया उन्होंने, और बैठ करके दादी को कहते हैं कि दादी आप लोगों को महसूस होता होगा, लेकिन मुझे अभी दिखाई पड़ा कि जो बाबा के झोपड़ी से लेकर के शांति स्तंभ का जो बेल्ट है, पूरी लाइन है, वो इतनी पावरफुल लाइट की बन गई है. और उसने कहा कि चारों तरफ विनाश दिखाई पड़ा उसको, और उस लाइन के बाहर, पांडव भवन के गेट के बाहर, कुछ नेगेटिव सोच वाले लोग अंदर आना चाहते हैं, अंदर नुकसान पहुंचाना चाहते हैं, लेकिन अंदर जो सफेद वस्त्रधारी है वो बाबा की याद में बैठे हैं, और वो लोग चाहते हुए भी वो लाइन क्रॉस नहीं कर पा रहे. எவ்வளவு அழகா சொல்றாரு. என்னன்னா தாதியை ஓகே, அதுக்கப்புறம் அவர் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தாதியை சந்திக்க போறாங்க. தாதியோடைய காலில் விழுந்து அவங்க வணங்கி அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடம் உங்களுக்கு எல்லாம் இது அனுபவம் ஆயிட்டு இருக்கும். பட் எனக்கு நான் இன்னைக்கு பார்த்தேன், அந்த பாபா குடியில இருந்து சாந்தி ஸ்தம் வரைக்கும் அந்த ஒரு பெல்ட் என்ன இருக்கு, அந்த லைன் அவ்வளோ சக்திசாலியா இருக்கு. அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அவருக்கு விநாசத்துடைய காட்சி கிடைச்சிருக்கு. விநாச டைம்ல அந்த பாண்டபவன் கேட் வெளியில நிறைய எதிர்மறையான எனர்ஜி உரிய ஆட்கள், அப்படி ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க உள்ளுக்குள்ளார அந்த வெள்ளை நிற ஆடை போட்டு உட்கார்ந்து அவங்களுடைய நினைவுல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நினைவுல இருக்கும் பொழுது அந்த பெல்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த எனர்ஜி பெல்ட். அவங்களால உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த எதிர்மறையான இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எனர்ஜி உள்ள வர முடியாம இருக்கு. சோ அவங்களுக்கு இந்த காட்சி கிடைச்சது, அவருக்கு கடைசி காலத்துடைய காட்சி அந்த கோட்யார்ட்ல வந்த உடனே. तो उसने कहा कि मुझे ये दृश्य दिखाई दिया, आगे चल करके शायद ऐसे होने वाला हो. तो ये लाइन इतनी पावरफुल है क्योंकि बाप दादा ब्रह्मा बाबा के तन में शिव बाबा उस जगह पर कई बार चले हुए. ஏன் அந்த லைன் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா, ஏன்னா பிரம்மா பாபா
சிவபாபா அவருடைய உடல்ல இருந்து அந்த லைன்ல அவ்வளோ நடந்திருக்காரு இல்லையா? குடில இருந்து சாந்தி ஸ்தம் அந்த இடம் ஃபுல்லா. சோ பாபா அவ்வளோ அதுல நடந்ததுனால அந்த இடம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. तो सृष्टि पर ऐसी जगह जिसमें भगवान ब्रह्मा के तन में आकर के पैदल की हो, वो कितनी पावरफुल होगी, है ना? அந்த மாதிரி இடம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாண்டவனுடைய அப்படியே மகிமை பாடுறாரு. அந்த பிரம்மாவுடைய உடல்ல வந்து கடவுளே வந்து அங்க நடந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இடம் எவ்வளவு அருமையா இருக்கும். इसलिए चार धाम की इतनी महत्व है हमारे ब्राह्मणों के जीवन में, जितना उसका वर्णन किया जाए उतना कम है. அந்த பிராமணனுடைய வாழ்க்கையில வந்து இந்த 4 இடங்களுடைய அவ்வளோ அற்புதம் இருக்கு. அது எவ்வளவுதான் நம்ம வந்து மகிமை சொன்னாலும் அது குறைவு தான். स्पार्क विंग के द्वारा एक फिल्म बनाई गई है, ब्रह्मास्त्र. उस फिल्म में आखिरी 15 मिनट शांति स्तंभ के बारे में उन्होंने बताया. साइंटिफिकली रिसर्च किया हुआ है सारा. ஸ்பார்க் விங் வந்து ஒரு படம் செஞ்சிருக்காங்க, பிரம்மாஸ்திர அப்படின்னு சொல்லி, பிரம்மாஸ்திரம். சோ அந்த படத்துல வந்து கடைசி 15 நிமிடங்கள் முழுமையாக சாந்தி ஸ்தம் பத்தி நிறைய வர்ணனை இருக்கு. उन्होंने कहा कि शांति स्तंभ के नीचे बहुत सारा पारा है, और जब अंत होगा, विनाश होगा, तब चाहे ज्ञानी आत्माएं चाहे अज्ञानी आत्माएं, जो भी जहां भी होगा विश्व के किसी भी कोने में, जो जहां शरीर छोड़ेगा उसको 1 सेकंड के लिए शांति स्तंभ के पास आना पड़ेगा. और शांति स्तंभ के ऊपर ही ऐसी कॉस्मिक एनर्जी बनी हुई है, वहां से ही परम धाम के द्वार खुलेंगे और सभी आत्माओं के मुक्ति का धाम शांति स्तंभ के ऊपर से खुलेगा. परम धाम का गेट जो है वो शांति स्तंभ के ऊपर से खुलेगा. यूट्यूब पे वो फिल्म है, आप புதுசா ஒண்ணு சொல்றாரு. நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த படம் பார்க்கல. என்ன சொல்றாருன்னா, அந்த சாந்தி ஸ்தம் கீழே வந்து நிறைய மர்க்யூரி மாதிரி நிறைய இருக்காங்க. அண்ட் கடைசி காலத்துல விநாச டைம்ல வந்து என்ன சொல்றாருன்னா, ஞானி ஆத்மாகட்டும் அக்ஞானி ஆத்மாகட்டும், அந்த சாந்தி ஸ்தம்போடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் வந்து முக்தி தாமுக்கு ஒரு கேட்டாக இருக்கும். சோ எல்லா ஆத்மாக்களும் அங்க வந்து ஒரு செகண்ட் இருந்து தான் மேல பரந்தாமத்துக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜில இருந்து அப்படித்தான் போகணும் அப்படின்னு இருக்குதாம் அந்த படத்துல. आप लोग देख सकते, बहुत विस्तार है, मैंने शॉर्ट में बताया. அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அது கடைசியில அது இப்படி சொல்லியிருக்கு. நான் கொஞ்சம் பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். அதை ரொம்ப விரிவாக்கமா சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து எல்லா ஆத்மாக்களும் அங்க வந்து தான் பரந்தாமத்துக்கு போகணும். அந்த காஸ்மிக் எனர்ஜி அதுதான் வந்து முக்தி தாமுக்கு கேட்டுக்கு திறக்கிற மாதிரி இடம். அங்கிருந்து தான் மேல இருந்து தான் போகணும் அப்படின்னு இருக்குதாம். तो कहने का भाव, ऐसा स्थान जो विश्व में कहीं पर दूसरा है ही नहीं, जहां से सभी आत्माओं को मुक्ति, जीवन मुक्ति में जाना है ना? இந்த மாதிரி இடம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல அந்த மாதிரி இடம் எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல இருந்து தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தி போகணும் அப்படின்றது இடம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு அற்புதமானது. बाकी सभी आत्माएं जाके परम धाम बैठ जाएगी. हम आत्माएं परम धाम बाबा से मिलके फिर सृष्टि पर सत्युग से लेकर के आएंगे. सभी आएंगे ना? மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து சிவ பாபாவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே சத்தியுகத்துக்கு வருவோம். எல்லாம் வருவோம் தானே கேக்குறாரு. सत्युग से जो नहीं आएगा हाथ उठाओ. யாரும் வரமாட்டீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. सभी आएंगे. तो ऐसी पावरफुल शक्तिशाली धरनी, उस पर रहने का मुझे सौभाग्य मिला. இந்த மாதிரி ஒரு சக்திசாலி இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் யார் இன்னும் மதுபன் போலியோ போகணும்னு ஆசை வந்துட்டுதான். இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. மார்ச்ல போகிறது குரூப் இல்லை, எப்போ வேணாலும் நீங்க போகலாம். பட் எவ்வளவு அழகா சொல்றாரு பாண்டவ பவன், எவ்வளவு அற்புதமான ஒரு இடம் இல்லையா? मैं मुंबई डोंबिवली से हूँ, और वहाँ पर मैं कॉलेज पढ़ाई कर रहा था. जब 12वीं कक्षा में पढ़ रहा था, वहाँ पर
12वीं बोर्ड एग्जाम में अच्छे मार्क्स लाने हैं, इसलिए मेरा पूरा फोकस था कि मैं पढ़ाई पर ध्यान दूं। तो मेरे स्कूल का एक मित्र था, लेकिन कॉलेज में वो नहीं था, अलग था, लेकिन मेरे घर के बाजू में ही रहता था। तो उसने वो पहले पहले ज्ञान में आया और उसने मुझे ज्ञान सुनाना शुरू कर दिया। तो रोज आकर के मेरे पास आत्मा, परमात्मा, परम धाम, 5000 साल, पता नहीं क्या क्या, तो बुद्धि में जाता नहीं था क्योंकि ஸோ இவர் வந்து மும்பைல இருந்து வந்திருக்காரு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை, நிறைய மார்க்ஸ் வாங்கணும்னு ஆசை. அவங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஞானத்துக்கு வந்தது. ஸோ டெய்லி அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு பல விடயங்கள் சொல்லுவாரு. ஆத்மா, பரமாத்மா, 1000 வருடங்கள் என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பாரு இவருக்கு டெய்லி வந்து. पूरा फोकस पढ़ाई की तरफ था। ஆனா என்னுடைய முழு ஃபோக்கஸ் வந்து கல்வி மேல தான் இருந்தது. तो मैं उसको अवॉइड करता था और ऐसे 6 मास होते गए। 6 मास तक वो मुझे ज्ञान सुनाता गया। ஸோ நான் வந்து எப்பவுமே அவரை அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு ஞானம் சொல்ல வருவாரு அப்படின்னு. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் எனக்கு டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு ஞானம். मैं उसको कुछ न कुछ प्रश्न देता था कि इससे जान छूट जाए, तो वो जाके टीचरों को पूछ के आता था, क्योंकि नया नया ज्ञान में चला था। तो टीचरों को पूछ के आ करके फिर मुझे उसका जवाब देता था। நான் ஏதாவது அவருக்கு கேள்வி கேட்பேன். ஒரு என்னை விழட்டுமே அப்படின்றதுக்காகவே நான் கேள்வி கேட்பேன். ஆனாலும் அவர் வந்து டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு சிஸ்டர்ஸ் கிட்ட எனக்கு வந்து பதிலும் சொல்லுவார் அதுக்கெல்லாம். ऐसे 6 मास हुए। இந்த மாதிரி 6 மாதம் முடிஞ்சிட்டது. फिर मैं काफी इरिटेट हो गया था कि इससे पीछा कैसे छुड़ाऊं, पता नहीं। फिर उसने एक दिन मुझे सामने से कहा कि दिनेश भाई, केवल 1 दिन के लिए आप आना सेंटर पर, और उसके बाद आपको अच्छा नहीं लगे तो आप नहीं आना, आपकी मर्जी, लेकिन केवल 1 दिन के लिए मेरे साथ चलना। तो ஸோ அவர் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாரு. என்னடா இப்படி டெய்லி எனக்கு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து அந்த இவருடைய ஃப்ரெண்ட் சொன்னாராம், தினேஷ்வன் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க, சென்டருக்கு வாங்க, ஒரு நாளைக்கு வந்து அங்க பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே நீங்க வர வேண்டாம், ஆனா ஒரு நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. मैंने कहा अच्छा है, मेरी जान छूट जाएगी। நான் நினைச்சேன் நல்லது, ஒரு நாளைக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன். उसने कहा कि मैं फिर ज्ञान भी नहीं सुनाऊंगा, आपके घर पे भी नहीं आऊंगा। அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு ஞானமும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு உங்க வீட்டுக்கும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். நீங்க ஒரே ஒரு நாள் வந்து சென்டருக்கு வாங்க அப்படின்னு. तो मैंने उसको कहा कि जब परीक्षा हमारी हो जाएगी तब मैं आऊंगा जरूर। இப்போ நான் சொன்னேன் எங்களோட எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு. फिर एग्जाम पूरी होने के बाद ही आके खड़ा हो गया दूसरे दिन, क्योंकि बाजू எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்துட்டாரு அவரு. என்ன பாக்குறேங்க, பக்கத்துல தான் இருந்தாரு இல்லையா, பக்கத்து வீடு தான். में रहता था, पड़ोस में। तो मैंने कहा भाई अभी तो एग्जाम पूरी हुई है, 1 दिन आराम करता हूँ, कल चलेंगे। तो दूसरे दिन हम सेंटर पर गए। सुबह அடுத்த நாள் வந்து சென்டருக்கு போனோம். 9 बजे का टाइम था, और उस दिन माताओं की पूरा फुल दिन भट्टी थी, मौन तपस्या भट्टी। तो இன்னைக்கு காலையில 9 மணி இருந்திருக்கும். அன்னைக்கு பார்த்து தாய்மார்களுக்காக ஒரு ஃபுல் டே பட்டி அங்க நடந்துட்டு இருக்கு. அது மௌனமாக இருந்து, இன்னும் மௌனத்துல இருந்து செய்வாங்க. பாரதத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் மௌனம் இருந்து செய்வாங்க பட்டி. சோ அந்த பட்டி அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. माताएं हॉल में बहुत अच्छा बैठी थी, अलग अलग आसन दिया था सबको लाइन में। தாய்மார்கள்லாம் ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசனம் இருந்தது. எல்லாம் லைன்ல ஆசனத்துல அவங்களோட இதுல உட்கார்ந்து இருக்காங்க. और पूरे हॉल में लाल लाइट थी, और जैसे मैंने अंदर कदम रखा, एकदम सुख शांति के, पवित्रता के, क्योंकि बाबा के बच्चे बाबा से शक्तियां लेते हैं, तो हर एक सेंटर का वाइब्रेशन बहुत पावरफुल होता है। तो मुझे उसकी अनुभूति हुई। கால் வச்ச உடனே அங்க வந்து ரெட் லைட் போட்டிருந்தது. வந்த உடனே எனக்கு வந்து அந்த சுகம், சாந்தி, தூய்மை அந்த அனுபவமானது எனக்கு. और मुंबई में बचपन में मैं समुद्र किनारे जाकर के बैठता था कई बार पापा मम्मी के साथ, तो सोचता रहता था कि ये इतना सारा पानी किसने बनाया होगा। और चांद सितारों को देखता था तो सोचता था कि ये चांद सितारे किसने बनाए होंगे। तो छोटा வந்து நான் கடலுக்கு போகும்போது, கடல் கரையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். கடலுக்கு போகும்போது நான் பார்ப்பேன், இந்த கடலை வந்து யார் உருவாக்குனது? இல்ல அந்த சூரியன், சந்திரன், அந்த நட்சத்திரங்கள் பார்க்கும்போது இது யார் உருவாக்குனதுன்னு நான் யோசிப்பேன் இப்ப அது.
बच्चे की बुद्धि होती है, तो मैं सोचता था कि जैसे कुम्हार मटकी बनाता है तो अपने आकार से छोटा बनाता है, तो ऐसे ही जो रचयिता होगा इस सृष्टि का वो कितना बड़ा होगा, उसने इतना बड़ा रच दिया। तो बालिश बुद्धि। तो जिस दिन मैं हॉल में एंट्री किया, मुझे ऐसे लगा कि बचपन से जो मेरे संकल्प थे वो शायद आज जवाब यहाँ मिल जाएगा कि ईश्वर कौन है। सामने मैंने देखा भगवती दीदी बैठी थी और बहुत ஸோ நான் இங்க வந்த உடனே எனக்கு தோணுச்சு, இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ கேள்விகள்லாம் எனக்கு இருந்ததே, அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. बहुत ही पावरफुल ज्ञानी योगी आत्मा, उनके पीछे मुझे पवित्रता का ताज दिखाई दिया, जैसे चांद होता है ना, बहुत पावरफुल सफेद लाइट। तो हमारे लौकिक घर में हम जीएसबी है, गौड़ सारस्वत ब्राह्मण, तो 1.5 दिन का गणपति बापा हमारे घर पे रखते थे। तो मेरे बुद्धि में ये संकल्प चला कि ये लाइट मैं गणपति बापा के पीछे लगाऊंगा, क्योंकि मैं डेकोरेशन में ही करता था बचपन से। तो माताओं के बीच में से मैं सीधा आगे आया और पीछे चला गया। अभी तो सोफा आदि हो गए, पहले संदल होती थी जो मुरली सुनने के लिए, सुनाने के लिए, तो उसके पीछे मैं गया तो कोई वहां पर लाइट नहीं और इतने बड़े बड़े फ्लैक्स आदि थे नहीं। 1990 ஸோ அது வந்து ஐ திங்க் 1990 இருக்கும். இந்த டைம் ஒரு சிஸ்டர், பகவதி சிஸ்டர், ரொம்ப நல்ல யோகி ஆத்மா. அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெடிடேஷன். அவங்க பின்னாடி வந்து ஒரு ஒளி வட்டம் எனக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சேன், இந்த வந்து இந்த மும்பைலலாம் நிறைய இந்த கணபதி இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, விநாயகருக்கு ரொம்ப பெருசா செய்வாங்க. பெரிய ஃபங்க்ஷன் செய்வாங்க விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம். ஸோ அப்போ அந்த விநாயகருக்கு வந்து பின்னாடி லைட் போடுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி லைட் போடுவாங்க. ஸோ நான் நினைச்சேன் இவங்களுக்கும் அந்த மாதிரி பல்ப் எதுவும் பின்னாடி போட்டிருக்காங்கன்னு போய் நான் அவ்வளோ தூரம் பின்னாடி போய் அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க, ஏதாவது லைட் இருக்குதா, லைட் போட்டிருக்காங்களா உங்களுக்கு தலைக்கு பின்னாடின்னு. பட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குல்ல. की बात है। तो मैंने पीछे देखा केवल बाबा का एक सफेद कास्केट, लाल लाइट का कास्केट था। फिर मैं आगे आया तो फिर मुझे वो लाइट दिखाई दे, फिर मैं पीछे जाऊं संदली के तो फिर दिखाई पड़े। तो So, பின்னாடி போய் பார்த்தா வெறும் பாபாவுடைய ஒரு இதுதான் இருக்கு, லைட் எதுவும் அங்க இருக்குல்ல. சோ இங்க முன்னாடி வந்து பார்த்தா நான் அவங்க தலை பின்னாடி லைட் தெரியுது. சோ பின்னாடி முன்னாடி போயிட்டு இருந்தேன் நான், எப்படி அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு லைட் தெரியுது அப்படின்னு. मैं ऐसे गोल गोल घूमने लगा बहुत देर तक। तो पीछे केबिन था साउंड एंड लाइट एंड साउंड का, तो एक छोटी कन्या वहाँ थी। उन्होंने आके मुझे कहा कि आप यहाँ गोल गोल घूम के डिस्टर्ब कर रहे हो, तो आप वापस आ जाओ, माताएं ध्यान कर रही है, या तो बैठ जाओ। तो मैंने उनको पूछा मैं बैठ जाऊँ? तो कहती बैठो लेकिन बिल्कुल हिलना नहीं जब तक माताएं बैठी है। तो मैंने कहा ठीक है मैं बैठ जाता हूँ। அங்க பின்னாடி ஒரு சவுண்ட் கேபின்ல ஒரு சின்ன சகோதரி இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்க, இங்க வந்து தாய்மார்கள் எல்லாம் மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க, ஒண்ணு நீங்க உட்காருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி நான் உட்காரலாமான்னு கேட்டதுக்கு உட்காரலாம், ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கூட அசையக்கூடாது, இவங்களெல்லாம் எழுந்துக்க வரைக்கும் நீங்க அப்படியே உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. तो सामने में बैठा और मैंने देखा दृष्टि का बाबा के द्वारा सकाश आती है, दीदियों के द्वारा दृष्टि में, ये सब कोई बातें पता नहीं थी, दृष्टि मुरली क्या होती है। तो जैसे दृष्टि देते देते भगवती दीदी की दृष्टि मुझ पर पड़ी, तो मुझे एक सेकंड के लिए ऐसे लगा कि सारा शरीर मेरा मेल्ट हो रहा है, जैसे मोम पिघल जाती है, तो सारा शरीर मेरा पिघल गया और मैं बस आत्मा ज्योतिर्बिंदु, पहले दिन अशरीरीपन का ही अनुभव सेंटर पर। திருஷ்டி வந்து அவங்க கொடுக்க என் மேல அந்த திருஷ்டி படும் பொழுது முதல் நாளே வந்து எனக்கு அப்படியே உடலே வந்து உருகுன மாதிரி ஆத்மா உணர்வு, அந்த உடலற்ற நிலை முதல் நாளே வந்து நான் அனுபவம் செஞ்சேன். और सारे हॉल में एकदम गोल्डन लाल प्रकाश। मैं बाजू में देखना चाहता हूँ कि कोई माताएं मुझे दिखाई नहीं देती जो बाजू में बैठी थी। ஸோ நாலா பக்கமும் வந்து அப்படி ஒரு கோல்டன் சிவப்பு நிற லைட் தான் எனக்கு தெரியுது. பக்கத்துல யாராவது தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்களான்னு திரும்பி பார்க்கணும், ஆனா தாய்மார்கள் யாருமே எனக்கு தெரியல, லைட் தான் தெரியுது. मैं अपने शरीर को देखना चाह रहा हूँ लेकिन शरीर भी नहीं दिख रहा है। உடலே எனக்கு தென்படல, உடல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட உடலும் எனக்கு தென்படல. और इतनी सुख शांति की प्यूरिटी की शक्ति मेरे अंदर आ रही थी, तो मेरे आंख से आंसू बहने लगे। तो எனக்கு வந்து சுகம், சாந்தி, தூய்மையின் அனுபவம் ஆயிட்டு இருந்ததுன்னு சொன்னா எனக்கு வந்து அவ்வளோ கண்ணுல வந்து அவ்வளோ தண்ணீர் வந்துட்டு இருக்கு. वो दृश्य इतना मनोहर था
और शिव बाबा चमक रहे और मैं चमक रहा हूँ, बस ज्योतिर्बिंदु आत्मा। பாபாவுடைய ஒளி, நான் ஆத்மா ஒளி, இது மட்டும்தான் இருந்தது. और बाबा के शब्द मुझे कानों में आ रहे कि बच्चे आगे, बाबा के पास आगे। वो शब्द பாபாவுடைய வார்த்தைகள் என்னுடைய காதுல வந்துட்டு இருக்கு, குழந்தாய் வந்துட்டியா, குழந்தாய் வந்துட்டியா அப்படின்னு. सुन के और रोना आ रहा था कि क्या हो रहा है मेरे இன்னும் கண்ணுல தண்ணீர் வந்துட்டே இருந்தது. साथ, और ये कौन बोल रहा है मेरे साथ। அதான் எனக்கு பேசிட்டு तो இருக்கா. वो भाई मुझे 9 बजे हॉल में छोड़ के गया था और करीब 1:30 बजे वापस आया, और उसको कहीं सेवा पे दीदी ने भेजा था। आके उसने मुझे हिलाया कि दिनेश चलो वापस चलना है। तब मैं 9 மணிக்கு என்னை விட்டுட்டு போனவர் அவரு. எங்கேயோ சேவைக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்கள, அந்த பிரதரை. அதுக்கப்புறம் 1 மணி 1:30 மணிக்கு வந்து அவர் என்னை தட்டி எழுப்புறாரு, வாங்க போலாம் திரும்பி அப்படின்னு. அது வரைக்கும் அவர் உட்கார்ந்து இருக்காரு அதே நிலையில. मेरा ध्यान टूटा और मैंने देखा कि माताएं भोजन करके, क्योंकि पूरा दिन का उनका प्रोग्राम था, तो ब्रह्मा भोजन करके वो हॉल के किनारे किनारे चद्दर ओढ़ के सो गई और मैं अकेला बैठा हुआ है। और मुझे किसी ने அந்த 1:30 மணிக்கு அவரு தட்டி எழுப்புனப்பதான் இவர் அந்த மெடிடேஷன்ல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா அந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து ஃபுல் டே அவருடைய பட்டி இல்லையா, ஸோ ஃபுல் டே அவங்கள சாப்பிட்டு பிரம்மா போஜனம்லாம் சாப்பிட்டு அங்க எங்க வந்து அப்படியே படுத்திருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறது. அப்பதான் அவர் பாக்குறாரு இதெல்லாமே கண் திறந்து. ने टच नहीं किया कि सबको था कि देखते ही पता चल रहा था कि शायद बाबा कुछ अनुभव करा रहे। யாருமே வந்து என்னை எழுப்பல, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டது எல்லாருக்கும், இவர் பாபா என்னவோ இவங்களுக்கு அனுபவம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க என்ன. तो पहले दिन का अनुभव, बाबा ने पहले ही दिन अनुभव में इतना सकाश दे करके, जैसे वतन में मुझे बुला करके सारे प्रश्नों के उत्तर दे दिए। उसके बाद कोई भी प्रश्न रहा नहीं। फिर முதல் நாளே வந்து பாபா என்ன இந்த மாதிரி வதனத்துக்கு கூப்பிட்டு அவ்வளோ அனுபவம் செய்ய வச்சுட்டாருன்னு சொன்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த கேள்விகளும் இருக்கல. सुबह जल्दी उठ करके रोज, मैं वैसे तो 9-10 बजे उठते थे अज्ञान काल में, लेकिन उस दिन से 5 बजे उठ के नहा करके हम 6 बजे सेंटर पहुंचते थे। और एक दिन भी उस दिन के बाद सेवा सेंटर कभी मुरली कभी मिस ही नहीं हुई। तो ये पहले पहले अलौकिक ज्ञान में कैसे आया वो अनुभव। இதுக்கப்புறம் வந்து டெய்லி எழுந்து முரளி கிளாஸுக்கு போய் அன்னைக்குல இருந்து ஒரு நாள் கூட முரளி கிளாஸ் மிஸ் பண்ணாம எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதிலும் கிடைச்சிட்டது. फिर तो लगन लग गई, जैसे मुरली सुनते गए बहुत सारे अनुभव भी आने लगे। फिर 92 में मैं पहली बार बाबा मिलन के लिए मधुबन में आया। ओम शांति भवन में हमें कमरा दिया था, बम्बई के जो कुमार आए थे, और वहाँ पर स्नान आदि करके मैं जैसे शांति स्तंभ पर पहुंचा तो बैठा ही हूँ कि पहले दिन का अनुभव फिर से रिपीट हुआ। 1 सेकंड में मुझे बाबा ने वतन में बुलाया, मैं अशरीरी हूँ, और उस समय भी मेरे आंख से आंसू आ रहे हैं, और मैं बाबा को मन ही मन कह रहा हूँ कि बाबा मुझे वापस घर नहीं जाना, मुझे मधुबन में ही रख लो। 92ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பாபா சந்திக்க போறாரு அங்க ஓம் சாந்தி பவன். அதுக்கப்புறம் சாந்தி ஸ்தம் போன உடனே அவருக்கு முதல் நாள் என்ன அனுபவம் இருந்ததோ அதே அனுபவம் தான் அன்னைக்கும் ஆயிட்டு. ஒரு செகண்ட்ல அவர் அந்த அஷரீரி அனுபவம் செஞ்சு என்ன சொல்றாரு, பாபா எனக்கு வந்து மதுபான் விட்டு போக வேண்டாம், நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாபா. तो ये पावरफुल संकल्प, और बाबा जैसे मुझे प्यार कर रहे, उस समय अनुभव हो रहा था। அப்பவும் என்னுடைய கண்ணுல தண்ணீர், பாபா என்ன அவ்வளோ அன்பு செலுத்துறாரு. फिर 93 में वापस गया बाबा मिलन के लिए। 94 में बाबा मिलन के लिए गया था, जनवरी मास था, 18 जनवरी के लिए। तो टोली डिपार्टमेंट से रामनाथ भाई साहब, उन्होंने पूछा हमारी दीदी को कि एक भाई सेवा में चाहिए, 2 मास के लिए कोई रुकेगा क्या। तो 93யும் சந்திக்க போனார் பாபா. அப்புறம் 94ல கூட போனார் பாபாவை சந்திக்கிறதுக்கு. இப்போ ஜனவரி 18 அந்த டைம் வந்து ராம்நாத் பாய் டோலி டிபார்ட்மெண்ட்ல கேக்குறாங்க, ஒரு குமார் எங்களுக்கு தேவை, சேவைக்காக 2 மாசம் யாராவது தங்க முடியுமா அப்படின்னு. मैं दीदी के साथ ही था। दीदी ने पूछा आप रुक सकते हो, तो मेरा तो खुशी का पारावार नहीं था। मैंने कहा हाँ दीदी मैं रुक जाता हूँ। தீதி வந்து என்ன கேட்டாங்க, நீங்க தங்குறீங்களா அப்படின்னு. கண்டிப்பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷம், கண்டிப்பா நான் இருக்கேன்னு तो சொன்னேன். मैं रुक गया और सेवा उस दिन से चालू हो गई। So, அன்னைக்குல இருந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். पहला ही दिन था 94 में। मुरली क्लास के बाद पांडव भवन में आज भी क्लास की टोली बांटते, तो मैं बाहर खड़ा होकर के टोली बांट रहा था। उस समय सफेद कपड़े आदि, क्योंकि लौकिक में ஃபர்ஸ்ட் சேவையா அவருக்கு அதுதான் 94ல இருந்து இந்த சேவை செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. முரளி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோலி கொடுக்கறது. ஸோ அவரு ஃபர்ஸ்ட் நாளே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்போ வந்து அவருக்கு வெள்ளை வெள்ளை
துணிமணி இருக்குல்ல அப்போ அவர்கிட்ட. சோ அந்த கலர்ல போட்டுட்டு தான் நின்னுட்டு தோழி குடுத்துட்டு இருக்காரு அவரு. इतना कोई ज्ञान में था नहीं तो अलाउ भी नहीं था, तो मैं कलर्ड कपड़े पहन के था। ஏன்னா அவங்க வீட்ல கூட அவ்வளவா ஞானத்துல இருக்குல்ல. அதனால அலோவ் பண்ணல. அதனால அவரு கலர் அ கப் துணி பணியே போட்டுட்டு அத குடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் டோலி. बैच लगा था बाबा का और टोली बांट रहा था। பேட்ஜ் இருந்தது. பேட்ஜ் போட்டிருந்தேன். அந்த டோலி குடுத்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும். तो मुरली क्लास के बाद सभी चले गए और दादी जी उनको, दादी प्रकाश मणि जी, हम बड़ी दादी कहते हैं उनको, सभी मधुबन निवासी। तो बड़ी दादी मुन्नी दीदी के साथ क्लास के बाहर आई और मेरे எல்லாம் போயிட்டாங்க முடிச்சு. அதுக்கப்புறம் தாதி படி தாதி பிரகாஷ் மணி, முன்னி பேன் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் வந்தாங்க. सामने आकर के, जनवरी मास था तो दादी ने पूरी शॉल ओढ़ी हुई थी और वो ஜனவரி மாதம்ன்றதுனால தாதி வந்து ஷால் போட்டிருந்தாங்க. सुंदर सी मूरत, दादी के बाल सुंदर चांदी जैसे और आत्मा भ्रुकुटी में चमकती हुई। मैंने जब भी ओम शांति भवन में बैठ करके दादी से मुरली सुनी है तो उनके भ्रुकुटी में चमकता हुआ सितारा मुझे हमेशा दिखाई दिया है। இந்த தாதிஜி எவ்வளவு அழகா இருந்தாங்க. அப்படி வெள்ளை நிற ஷால் போட்டு அவங்க தலைமுடி அப்படி இருக்கும். சில்வர் கலர்ல அவ்வளோ அவங்களுடைய நெற்றியில வந்து அப்படி பிரகாசிக்கும் ஆத்மா எனக்கு தென்படும். எப்போலாம் நான் முரளி கேட்டிருக்கேனோ தாதி பிரகாஷ் மணி படிக்கிறப்போ ஓம் சாந்தி பவன்ல அவங்களுடைய நெற்றியில வந்து எப்பவுமே நான் வந்து அந்த பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை பார்ப்பேன். तो हम बॉम्बे में रहे हुए तो हमारी थोड़ी बुद्धि वैसे, मैंने सोचा इनके भ्रुकुटी में कोई लाइट ऐसे इन्होंने मारा हुआ है जैसे लेजर लाइट होती है। तो मैं कभी आगे बैठता था, कभी किनारे में, कभी पीछे, ऐसे अलग अलग एंगल से मैंने देखा। लेकिन निरंतर मुझे मुरली जब दादी सुनाती थी, खास उस समय वो भ्रुकुटी में सितारा जरूर दिखता था। जैसे அவங்க வந்து எப்பவுமே அவர் மும்பைல இருந்து வந்திருக்கிறதுனால அவர் நினைச்சார் மேபி புத்தி இருக்கும் அவருக்கு. சோ ஏதோ லேசர் மாதிரி பண்ணிருக்காங்க போல. அதனால தான் அவங்களோட நெற்றில இருந்து எப்பவுமே அந்த மாதிரி தென்படுது. சோ ஓம் சாந்தி பவன்ல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து பார்த்திருக்காரு. முன்னாடி பின்னாடி பக்கத்துல எல்லா இடத்துல இருந்து எங்க உட்கார்ந்தாலும் அவங்களுடைய நெற்றில வந்து அந்த ஆத்மா பிரகாசிக்கிறது அவங்களுக்கு தென்படுது. नाम था दादी का प्रकाश मणि। ஏன்னா அவங்களுடைய பேரே வந்து பிரகாஷ் மணி. फिर दादी जी मेरे सामने आकर के कहती है कि मुझे थोड़ा सा पीस खिलाओ। उस दिन ஸோ தாதிஜி அன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த முரளி எல்லாம் முடிச்சு அவங்க 2 பேரும் வராங்க, தாதிஜியும் முன்னி பையனும். ஸோ தாதிஜி இவரை பார்த்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு தோழி எல்லாருக்கும். தாதி சொல்றாங்க எனக்கு வந்து ஊட்டு நீ ஒரு சின்ன பீஸ் தோழி ஊட்டுன்னு அவருக்கு சொல்றாங்க தாதி. दिन बेसन का लड्डू बांट रहा था मैं क्लास की टोली और मेरे पैर லட்டு அந்த கடலை மாவு லட்டு, ரைட்? ஸோ அதுதான் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும். पैरों के नीचे से जमीन खिसक गई कि इतनी बड़ी दादी है और मैं इनको कैसे खिला सकता हूँ। मैं काफी दुबला पतला था उस समय और நான் வந்து அப்படியே ஒல்லியா இருந்தேன். நான் அவ்வளோ யங். நான் எவ்வளோ அனுபவசாலி இருக்கேன். தாதி எனக்கு சொல்றாங்க ஊட்டுன்னு சொல்லி நான் எப்படி ஊட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். और कपड़े भी कलर्ड थे तो मेरे நம்மளுடைய ஆடையும் கலராக இருந்து हाथ कांपने लग गए। तो मुन्नी கை நடுங்குது. தாதி என்ன கேக்குறாங்களே இப்படி. दीदी साथ में थी, उन्होंने कहा कि अरे दादी बोल रही ना तो तुम खिलाओ, इतना क्यों डर रहा है। முன்னி பேன் அவங்க கூட இருந்ததுனால என்ன சொல்றாங்க, ஏன் தாதி சொல்றாங்க இல்லையா, ஏன் இவ்வளோ நீ பயப்படுற, பரவாயில்ல நீ தாதி கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. तो फिर मुझे थोड़ी हिम्मत आई और मैंने अपने हाथ से छोटा सा पीस बेसन लड्डू का दादी को खिलाया अपने हाथ से। So, கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்து கொஞ்சம் குட்டி பீஸ் வந்து நான் தாதிக்கு ஊட்டுனேன். தாதி பிரகாஷ் மணி. उस दिन खुशी का पारावार नहीं, मैं सारा दिन बाबा को थैंक्स दूं कि आज ஒவ்வொரு நாளும் நான் பாபாக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். பாபா இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. बाबा को, दादी को मैंने खिलाया, क्योंकि ब्रह्मा बाबा ने हाथ में हाथ दे करके सारी शक्तियां जिनको व्हील की थी, பிரம்மா பாபா யாருக்கு வந்து கை கொடுத்து அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தது அவருக்கு வந்து நான் இன்னைக்கு ஊட்டினேன் அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம். ऐसी आत्मा धरती पर जो श्रेष्ठ आत्मा थी उसको मैंने खिलाया। तो सारा दिन मैं जैसे हवा में था। और दादियां तो पालना देने में, आपको पता है, पालना का रिटर्न देने में, हम बच्चों को आगे बढ़ाने में कितनी पहले दिन से ही उनकी पालना। तो उसी दिन आपको पता है पांडवन का टोली डिपार्टमेंट छोटा सा है और उसके सामने टोली पैकिंग வந்து அவ்வளோ உங்களுக்கு தெரியும் தாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாலனை கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கே வந்து தாதி டோலி டிபார்ட்மெண்ட் ஒரு சின்ன இடம் தான். का स्टोर है। तो स्टोर के बाजू में दादी जी का किचन है। एक तरफ दादी प्रकाश मणि जी का है, दूसरी तरफ दादी गुलजार जी का है।
तो 9:30 सुबह दादी नाश्ता करने के लिए आई, तो हम डोसा पैक कर रहे थे, तो मेरा हाथ पकड़ के अपने साथ लेके गई। अब ये दूसरा झटका, जैसे पहली बारी टोली खिलाते समय मुझे खुशी हुई थी, दूसरा तुरंत ही 9:30 दादी अपने साथ लेके जा रही। फिर இது ரெண்டாவது எனக்கு அற்புதமான விடயம். தாதிஜி டோலி டிபார்ட்டுக்கு வந்து என்னுடைய கை பிடிச்சு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. எனக்கு ஒரே அற்புதம், தாதி இப்படி செய்யறாங்க அப்படின்னு. दादी का छोटा सा टेबल था, किचन आपने देखा होगा दादी का, तो वहां पर दादी ने मुझे अपने साथ बिठाया और वो चांदी की थाली और भव्य कई प्रकार के नाश्ता बने थे। ये पहली बार हम सब देख रहे थे कि इतना भव्य दादी का रहना खाना होता है, रॉयल जैसे कोई महाराजा है। दादी की स्थिति भी उसी अनुसार थी। तो कई प्रकार के नाश्ते दादी के थाली में परोसे गए, ढोकड़ा था, सैंडविच था, कुछ डोसा बना था। तो दादी पहले पहले अपने हाथ से मुझे खिलाने लग गई। तो जैसे पहले நான் கூட்டிட்டு போனேன், அவங்க அறைக்கு கூட்டிட்டு போனா அவங்க முன்னாடி ஒரு பெரிய பிளேட்ல வந்து நிறைய வகையான சாப்பாடு உணவுகள் எல்லாமே இருக்கு. சோ நிறைய வகை, இப்படி ஒரு மகாராஜா கொடுப்பாங்க அது போல. சோ தாதி ஒவ்வொன்றும் எடுத்து இவருக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. गिट्टी दादी ने खिलाई तो मेरे आंख से आंसू बहने लगे कि अरे लौकिक मम्मी भी बड़े होने के बाद खिलाती नहीं है। और அது என்னுடைய கண்ணுல தண்ணீர் வந்து பெருசானதுக்கு அப்புறம் ஒரு லௌகிக தாய் கூட பெருசானதுக்கு அப்புறம் இப்படி ஊட்டுறதெல்லாம் நாங்க இவ்வளவு ஊட்டுறாங்களே ஒவ்வொன்றுத்தும் எடுத்து அப்படின்னு. दादी पहला ही दिन है, मुझे जानती भी नहीं कि ये कौन है, कहाँ से है, इसकी क्या என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவருக்கு, இவர் யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் முதல் நாளே வந்து தாதி எனக்கு இந்த மாதிரி பாலனை. धारणाएं हैं, लेकिन पहले ही दिन पहले पहले खिलाने लग गई। तो जो भाई परोस रहा था दादी को भोजन नाश्ता, उसने कहा दादी ये तो सेवादारी है ना, मैं इसको दूसरी प्लेट देता हूँ ना, आप अपने प्लेट से नहीं खिलाओ। So, அங்க இருக்கிறவங்க யாரு தாதிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பாடு, அவங்க சொன்னாங்களாம், தாதி இவரு சேவாதாரி, நான் இவருக்கு வேற பிளேட் கொடுக்குறேன், நீங்க உங்க பிளேட்ல இருந்து அவருக்கு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. तो दादी ने उसको बोला चुप। दादी ने कहा कि ये सेवादारी है लेकिन मेरा भाई है और ये काफी दुबला है ना, मुझे इसको मोटा करना है। तो தாதி சொல்றாங்க, இவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது தாதிக்கு, ஆனா தாதி சொல்றாங்க பாருங்க அந்த பிரதருக்கு, நீங்க சும்மா இருங்க, இவர் வந்து ஓகே சேவாதாரி தான், ஆனா இவர் என்னுடைய சகோதரன், இவர் எவ்வளவு ஒல்லியா இருக்காரு, இவரை வந்து நான் வந்து குண்டாக்கணும், ஹெல்தி ஆக்கணும், அதனாலதான் இவர் ஊட்டிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாம். तुम बीच में नहीं बोलना। நீங்க நடுவில் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. तो आप सोचो पहले ही दिन जिस आत्मा को इतनी महान हस्ती से इतना प्यार मिले, इतना नजदीक का संबंध बन जाए, முதல் நாளே வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆத்மா கிட்ட இருந்து இவ்வளவு பாலனை கிடைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு. तो उसको लौकिक दुनिया लौकिक परिवार वाले को याद आएंगे। அவங்களுக்கு இந்த லௌகீக உலகமோ இல்ல லௌகீகத்துடைய குடும்பமோ யாரையாவது ஞாபகம் வருவாங்களா இந்த மாதிரி பாலனை கிடைச்சதுக்கு அப்புறம்? फिर तो और भी दृढ़ निश्चय हो गया कि कुछ भी हो जाए मुझे यहीं रहना है। இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ரொம்ப திருடமான சங்கல்பம் வந்துட்டது, என்ன நடந்தாலும் நான் பாண்டபவன்ல தான் இருக்கணும். फिर 2 मास सेवा करके हम वापस गए। 94 की बात सुना रहा हूँ मैं। तो तुरंत ही 8 दिन के अंदर ही वापस फोन आया सेंटर पर कि वापस भेजो। फिर हम वापस आए और उसके बाद फिर 95-96 डायमंड जुबली फंक्शन था, तो दादी ने सभी सेंटरों को प्रोग्राम दिया था। तो मुझे वापस बुलाया कि सेंटर पर प्रोग्राम है, और 3 मास में सेंटर पर रहा, लेकिन अंदर में मधुबन ही घूम रहा था बुद्धि में। तो कैसे भी திரும்பியும் போயிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் 8 நாளுக்கு அப்புறம் திரும்பியும் கூட்டாங்க சேவைக்கு, திரும்பியும் வந்தேன். அதுக்கப்புறம் 95-96 டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் இருந்தது எல்லா சென்டர்லயும். ஸோ அப்போ திரும்பியும் நான் சென்டருக்கு போனேன், ஆனா உள்ளுக்குள்ளார இதே தான் இருந்தது, பாண்டபவன் போகணும் போகணும். करके जाना है। तो दादी प्रकाश मणि जी वहाँ आई थी, सेंटर पर 3 दिन रुकी थी। तो बहुत बड़ा प्रोग्राम हुआ बॉम्बे में। सुनील दत्त जी भी आए थे उस प्रोग्राम में, बहुत बड़े बड़े महारथी आए थे। तो हम 3 दिन वो प्रोग्राम पूरा होने के बाद फिर से धुन लग गई कि हमको मधुबन जाना है। तो जैसे तैसे करके मधुबन पहुंच गए, और उस दिन से बाबा की टोली डिपार्टमेंट में सेवाएं शुरू हुई। दादियों के अंग संग रहते हुए मैं जब भी मधुबन आता था तो कहीं ना कहीं जॉब करके पैसा इकट्ठा करता था कॉलेज के बीच में जब छुट्टियां होती थी, और उसी पैसे से आता था। मैं लौकिक घर से पैसा नहीं लेता था ज्ञान में आने के बाद। तो जब आया तो यहाँ पता चला कि मेडिकल का भी मुझे नॉलेज है। तो दादी के पास जब कोई डॉक्टर आता था तो मुझे बुलाया जाता था कि आप दवाई समझ लो, दादी को कौन सी दवाई कब देना।
அதுக்கப்புறம் நான் வந்து லௌகிகத்துல இருந்து பணம் எடுக்க மாட்டேன். நான் என்ன வேலை செஞ்சேனோ, அந்த வேலை செஞ்சது பணத்துல இருந்து தான் நான் வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்து வருவேன். ஸோ மதுபான் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் மெடிக்கலுடைய ஞானமும் இருந்தது. அப்ப டாக்டர்கள் எல்லாம் வரும்பொழுது, தாதிக்கு என்ன மெடிசின் குடுப்பாங்கன்னு என்ன கூப்பிடுவாங்க. "நீ வந்து கேட்டுக்கோ, எப்படி இதெல்லாம் குடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு. और उसी के बाद धीरे धीरे फिर दादी को भोजन परोसना ये सब ड्यूटी, क्योंकि अपना दवाइयाँ खिलाने जाना पड़ता था। எப்படியும் வந்து நான் மெடிசின் குடுக்க போகிறது எனக்கு அந்த டியூட்டி வந்துட்டுது தாதிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தாதிக்கு வந்து சாப்பாடு குடுக்கறது, அது செய்றதும் அது எல்லாமே அடிஷன் ஆயிட்டுது. तो साथ में भोजन भी खिलाना शुरू किया। तो परम सौभाग्य मेरा ये रहा कि आदरणीय बड़ी दादी जी की सेवा करते करते सभी दादियों की सेवा का चांस मिला, क्योंकि இன்னும் ஒரு அருமையான விடயம்னா, தாதிஜியோடைய சேவை செஞ்சு எல்லா தாதிகள் கூடயும் எனக்கு சேவை செய்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இப்பலேருந்து தான் தாதிகளுடைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாரு. அவங்க கூட என்னென்ன அனுபவம், ரொம்ப அற்புதமான அனுபவம் இருக்கு. चंद्रमणि दादी, मनोहर दादी, और जब बाबा का सीजन होता था तो गुलजार दादी जी दिल्ली से आती थी और मधुबन में दादी के साथ ही भोजन होता था तीनों टाइम का। और जब जानकी दादी जी लंदन से आती थी तो उनका भी तीनों टाइम का भोजन दादी के साथ ही होता था। தாதி குல்ஜார் வரும்பொழுது டெல்லியில இருந்து அவங்க கூட தான் தாதிஜியோட தான் சாப்பிடுவாங்க. தாதி ஜான்கி லண்டன்ல இருந்து வரும்போதும் அவங்களும் 3 வேளையும் தாதிஜி கூட தான் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து அந்த மாதிரி பரிமாறுறது எல்லாமே எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. तो सभी दादियों की सेवा करने का, नजदीक रहने का बहुत चांस मिला இதுல இருக்கிறது ரொம்ப நிறைய வாய்ப்பு கிடைச்சது. और वो दिन आज भी भूलते नहीं हैं। दादियों के आसपास एक इतना पॉजिटिव पवित्रता का ओरा, बाबा की याद का ओरा बना हुआ होता था। तो हम இந்த தாதிகள் கூடவே வந்து இன்னைக்கு கூட எனக்கு மறக்கிறது இல்ல. அந்த மாதிரி அவங்கள அந்த தூய்மை, அவ்ளோ ஒரு ஓரா, அவ்ளோ அழகா இருந்தது. जैसे धरती पर हमारे पाँव ही नहीं होते थे, उनकी सेवाएं करते करते நம்மளுடைய கால்கள் வந்து நிலத்திலேயே படாது. அந்த மாதிரி தான் அனுபவம். हम भी जैसे मन बुद्धि से उड़ते रहते थे। तो एक बार ऐसे हुआ कि ठंडी बहुत थी और इंद्रप्रस्थ में वहाँ धूप आती थी, ट्रांसपेरेंट कांच लगा हुआ है वहाँ। तो दादी ने मुझे कहा कि दोपहर का भोजन दादी धूप में करना चाहती है, आप वहाँ टेबल लगाओ। तो मैंने ஸோ அந்த ஒரு நாளைக்கு வந்து அந்த இந்திரபிரஸ்ல தாதிஜி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இந்த சாந்தி ஸ்தம்பம் ஆப்போசிட் இந்திரபிரஸ்த். ஸோ ரொம்ப குளிர ஒரு டைம் அங்க. ஆனா அந்த இந்திரபிரஸ்ல வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் வரும். ஸோ தாதிஜி சொன்னாங்களா, நான் அங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட விரும்புறேன் அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல, அங்க டேபிள் போடுன்னு சொன்னாங்க. टेबल लगाया, दादियों की सारी तैयारी की। ये 1995 की बात है। 1995 விடயம். எல்லாருக்கும் தாதிகளுக்காக இந்த டேபிள் எல்லாம் போட்டதாங்க. तो दादी ने मुझे कहा कि आंगन में खड़े रहो, ज्ञान सरोवर से चंद्रमणि दादी आएगी तो आप उनको यहाँ लेकर के आना, क्योंकि पहले बार वहाँ हम खाना खिला रहे थे। சரோவர்ல இருந்து சந்திரமணி தாதி வருவாங்க, அவங்க கூட நீங்க கூட்டிட்டு வாங்க பாண்டவ பவன் கோர்ட்யார்ட்ல இருந்து சொன்னாரு. मैं आंगन जाके बैठ गया। 10-15 मिनट बाद दादी की गाड़ी आई। चंद्रमणि दादी की एम्बेसडर कार थी। तो मैंने दरवाज़ा खोला और चंद्रमणि दादी बाहर आई, मुस्कुराते हुए मुझे दृष्टि देने लगी। तो मैंने दादी को कहा कि आपको इंद्रप्रस्थ में बुलाया है, आज वहाँ टेबल लगा है भोजन का। तो दादी ने कहा अच्छा इंद्रप्रस्थ चलना है। ऐसे कहते हुए इतनी शक्तिशाली दृष्टि दी, दादी की भ्रुकुटी से जैसे किरणें मेरे पर पड़ रही थी। और उस समय भी शरीर का भान एकदम भूल गया मैं। और उस समय भी क्योंकि इतनी शक्तियाँ जिसको मिल जाए, आंखों से आंसू बहने लगे। तो चंद्रमणि दादी जी ने मेरा हाथ पकड़ा और मैं कब इंद्रप्रस्थ पहुंचा पता ही नहीं। जैसे उन्होंने हाथ पकड़ा तो एकदम जैसे हल्का हो गया, एक करंट, एक शक्ति मेरे अंदर आ गई। और சுப்பிரமணி தாதியை கூட்டிட்டு வரணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்த உடனே நான் சொன்னேன் இந்திரபிரஸ்ல உங்களுக்கு அந்த டேபிள் போட்டிருக்குன்னு. ஆனா அவங்க அவனுக்கு அவ்வளோ அழகான திருஷ்டி கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ சக்தி அனுபவம் ஆனது. நான் நானே மறந்துட்டேன். அவங்க வந்து என்ன கை பிடிச்சு கூட்டிட்டு போய் இந்திரபிரஸ்ல எப்போ விட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ அழகான ஒரு அனுபவம் அவங்க கூடயும். इंद्रप्रस्थ में कब पहुंचा पता नहीं। वहां भी मेरे आंखों से आंसू बह रहे थे। அங்கேயும் என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த உடலற்ற நிலை அனுபவம் செஞ்சு. बड़ी दादी कहती कि अरे दिनेश अभी तो खुश था, अभी रो क्यों रहा है। தாதிஜி சொன்னாங்க, இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்க, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. तो मैं आंसू पोंछ रहा हूँ और चंद्रमणि दादी कहती कि बाबा ने कुछ अनुभव कराया बच्चे को। சுப்பிரமணி தாதி வந்து தாதிஜிக்கு சொல்றாங்க, பாபா வந்து குழந்தைக்கு ஏதோ அனுபவம் செய்ய வச்சிருக்காரு போல அப்படி. फिर हमने सेवा वहाँ दी। तो कहने का भाव, हर एक दादियाँ जो ब्रह्मा बाबा के साथ, शिव बाबा के साथ इतनी पावरफुल, जिन्होंने
14 साल भट्टियां कर करके अपने आत्मिक स्थिति का, अपने प्योरिटी का ग्राफ इतना बढ़ाया था कि उनके आसपास रहने से, उनके हाथ में हाथ लगाने से भी करंट सी महसूस होती थी। என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தாதிகள் யாரு பிரம்மா பாபா கூட இருந்து அந்த மாதிரி ஒரு பாலனை எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு தூய்மையின் சக்தி இருந்தது. அவங்க கூட இருக்கிறதோ, இல்ல சும்மா அவங்க கை தொடுறதுலயே வந்து அவ்வளோ கரண்ட் அனுபவம் செஞ்சுட்டு இருந்தோம். तो यह सौभाग्य हमको मिला कि सभी दादियों के आसपास हम रहे हैं। लच्छू दादी, भोली दादी, भूरी दादी, லட்சு தாதி, போலி தாதி, புரியுது இவங்க எல்லாம் கிச்சன் போக் வைக்கிற அந்த டீம். ஸோ அவங்க கூட எல்லாம் எல்லா தாதிகள் கூடயும் இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. सभी की खूब पालना दी है। उनके वाइब्रेशंस, उनकी शक्तियाँ शब्द ही कम पड़ जाएंगे, इतने हैं अनुभव। வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்கு ஒவ்வொருத்தர் கூடயும். पांडव भवन आपको पता है बहुत बड़ा घर है, वहाँ पर बहुत सारी बातें होती है, तो सेवाएं भी बहुत चलती है। तो कोई एक बात ऐसे हुई थी, आज मुरली में सहन शक्ति की बात आई तो मुझे याद आया कि मुझे सहन करना पड़ रहा था। मैं सत्य था, मैं गलत नहीं था, लेकिन मुझे सहन करना पड़ रहा था। உங்களுக்கு தெரியும் பாண்டவ பவன் வந்து ரொம்ப பெரிய இடம், நிறைய சேவைகள் நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து முரளியில இன்னைக்கும் பாபா சொன்னாரு, சகித்து கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ நான் வந்து சரியாத்தான் இருந்தேன், சத்தியமாகத்தான் இருந்தேன். மற்றவங்க ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால நான் சகித்து கொள்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டது. और जब हम सही होते हैं तब सहन करना बहुत मुश्किल होता है ना, सहन करना इतना அப்போ வந்து நம்ம சரியா இருக்கோமோ அப்போ வந்து சகித்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? आसान नहीं है कि हम झुक के चले। ஏன்னா நம்ம मैं வந்து கீழே போய் நடந்து குனிஞ்சு நடக்கணும்ன்றது கஷ்டமாக இருக்கும். सही हूँ लेकिन मुझे झुक के चलना पड़े। நான் சரியா இருக்கேன், ஆனாலும் நான் வந்து குனிஞ்சு நடக்கணுமா? तो दादियों के आसपास पांडव भवन ही था उस समय, तो दादियों के आसपास हम कभी भी जा सकते थे। दिन में कई बार दादियाँ हमारे आसपास सामने आ जाती थी। तो मैं दादी के पास जाकर के मैंने कहा, ईशु दादी के ऑफिस में दादी प्रकाश मणि जी बैठते थे, मैंने उनके पास जाकर के कहा कि दादी मैं तो गलत नहीं हूँ और ऐसी ऐसी बात हुई है, तो मैं क्यों सहन करूंगा, मैं तो सहन नहीं करूंगा। मेरे நான் வந்து தாதிஜி அப்பெல்லாம் தாதி அப்படியே போய் சந்திக்கலாம். ஸோ ஈஷு தாதி ஆஃபீஸ்ல தாதிஜி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, தாதி பிரகாஷ் மணி. நான் அப்ப நான் தாதிஜிக்கு போய் சொன்னேன், தாதி நான் வந்து தப்பு செய்யலையே, நான் சரியா தானே இருக்கேன், அப்போ நான் ஏன் வந்து சகித்து கொள்ளணும், நான் சகித்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ऐसे सहन नहीं होता, ऐसे बहुत सारी बातें फटाफट बोल दिया। நிறைய விடயங்கள் அப்படி அப்படி சொல்லிட்டேன் அவங்களுக்கு தாதிஜிக்கு. छोटा था तो बोलना नहीं चाहिए दादी ரொம்ப வந்து நான் சின்ன பையன், இந்த டைம் வந்து ரொம்ப சிறிய வயசு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தாதிக்கு, நான் அந்த டைம் வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் அவங்களுக்கு. के सामने। लेकिन तो दादी ने मेरा हाथ पकड़ करके मुझे अपने पास खींचा, तो मैं सामने बैठ गया दादी के। और தாதி வந்து என்னுடைய கை இழுத்து வந்து என்னோட முன்னாடி உட்கார வச்சாங்க, நான் முன்னாடி உட்கார்ந்தேன். दादी ने कहा कि जहर पीने के लिए विशेष पात्रता चाहिए होती, योग्यता चाहिए होती, और दादी का ये विश्वास है कि आप जहर पी सकते हो। तो क्या दादी का विश्वास आप तोड़ना चाहते हो? தாதிஜி என்ன சொல்றாங்க பாருங்க. விஷம் குடிக்கணும் அப்படின்னா விஷம் குடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். விஷம் குடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தாதிக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்குள்ள அந்த தகுதி இருக்கு அப்படின்றது. அப்போ நீங்க தாதியோடைய நம்பிக்கையை உடைக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க தாதி. और दादी ने कहा कि सहन नहीं करोगे तो फिर सहनशाह कैसे बनोगे? भविष्य ஹிந்தில அழகா வரும் செஹன். செஹன் அப்படின்னு சொன்னா சகித்து கொள்வது, செஹன் ஷா அப்படின்னு சொன்னா ராஜா, மகாராஜா. சோ நீங்க வந்து செஹன் பண்ணலைன்னா செஹன் ஷா எப்படி ஆவீங்க அப்படின்னு தாதி கேக்குறாங்க. நான் சகித்து கொள்ளல அப்படின்னு சொன்னா அப்போ மகாராஜா எப்படி ஆவீங்க, அரசன் எப்படி ஆவீங்கன்னு தாதி கேக்குறாங்க. में शहनशाह बनना है ना, बाबा क्या कहता है? உலகத்துடைய மகாராஜா ஆகணும் இல்ல தானே உங்களுக்கு, பாபா அதுதானே ऐसे சொல்லுங்க. कहते हुए दादी ने हाथ में हाथ लेकर के जो दृष्टि दिया, फिर से उनके भ्रुकुटी में वो चमकती हुई मणि और सकाश मुझ पे आ रही। और இந்த மாதிரி ரொம்ப அன்பா சொல்லி என்னுடைய கைப்பிடிச்சு தாதி சொல்றாங்க. அப்போ தாதி கிட்ட இருந்து மீண்டும் அந்த நட்சத்திரம் அவங்களுடைய நெற்றில இருந்து பிரகாசிக்கும் அந்த சகாஷ் எனக்கு கிடைக்குது. थोड़े ही समय के अंदर, कुछ सेकंड के अंदर ही मुझे ऐसे दिखाई दिया जैसे जो नवरात्रि में देवियां लाते 8 भुजाधारी, तो ऐसे दादी के पीछे 8 भुजाएं आ गई और बहुत ही पावरफुल वो वाइब्रेशन बन गया उस ऑफिस का। ஸோ ஒரு எப்படி வந்து நவராத்திரியில அந்த அஷ்ட சக்திகள் காமிப்பாங்க இல்லையா, அந்த
கரங்கள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தாதிஜிக்கு பின்னாடி இந்த இது மாதிரி நான் பார்த்தேன் கரங்கள். இந்த ஆபீஸ்ல வந்து ரொம்ப சக்திசாலி அதிர்வலைகள் ஆயிட்டது. का कौन आ रहा है कौन जा रहा है मुझे कुछ भी ध्यान नहीं, बस मैं दादी को देख रहा हूँ कि ये दुर्गा अष्टभुजाधारी मेरे सामने खड़ी है தாதிஜி வந்து துர்கா மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க. और सकाश मुझ में पड़ रही है மேல இந்த சகாஷ் வந்து நான் ரொம்ப அனுபவம் செஞ்சேன். और आंखों से फिर गंगा जमुना शुरू हो गई। திரும்பியும் கண்ணுல வந்து தண்ணீர் வந்துட்டு இருந்தது. उस दिन भी ऐसे अनुभव हुआ, करीब 5 मिनट तक दादी ने मेरा हाथ पकड़े रखा था 5 நிமிஷம் தாதி வந்து என்னுடைய கை பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் சகாஷ் குடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு. और दादी ने सहन शक्ति ट्रांसफर कर दी थी। எனக்குள்ள வந்து அந்த டைம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா தாதி வந்து எனக்குள்ள அந்த சகித்து கொள்ளும் சக்தியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. दिन के बाद आज तक कितने भी प्रॉब्लम्स आते हैं, ज्यादा सहन करना पड़ता है, लेकिन हम कभी ये नहीं कहते कि मैं ये सहन नहीं करूंगा। So, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய சகித்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் இது சொல்ல மாட்டேன், நான் சகித்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னதில்லை. तो ये दादियां जो बाप दादा के साथ रह के उनको भी हमारे ऊपर रहम आता था कि बेचारा एक शक्ति अगर कम है इसके पास तो आगे चल करके इसका क्या होगा। तो தாதிகளுக்கும் இப்படி இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சக்தி கூட குறைவாக இருந்ததுன்னா இவங்க முன்னாடி எப்படி முன்னேறுவாங்கன்னு சொல்லி அவங்க இந்த சக்தியும் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. एक ही सेकंड में जैसे सकाश देके दृष्टि देके திருஷ்டி கொடுத்து சகாஷ் கொடுத்து ஒரு செகண்ட்லயே வந்து அந்த சக்தியும் எங்களை அனுபவம் செஞ்சு दादी ने सहन शक्ति मेरे अंदर भर दी। ऐसे करते करते कैसे साल बीत गए पता नहीं चला। दादियां धीरे धीरे अव्यक्त होती जा रही थी और आज भी मधुबन में ऐसा नहीं लगता कि दादियां नहीं है, हमारे आसपास ही है। வரைக்கும் இப்படிதான் தோணுது, தாதிகள் எல்லாம் நம்ம பக்கத்துலயே தான் இருக்காங்க, அவ்வியக்தானாலும் பக்கத்துலயே தான் இருக்காங்கன்னு தான் அனுபவம். दादियों की शक्ति और दादाओं की शक्ति, विश्वरतन दादा बहुत ही ब्रह्मा बाप समान ही उनकी चाल चलन उनकी पालना है। एक दिन ओम होली चाहिए हो, ये बुद्धि में थी नहीं कि हमने गलती की है। तो दादा के पास बैठे सामने दादा ने कहा आपने तो ब्रह्मा बाबा को साकार कुछ टोली चाहिए हो, ये बुद्धि में थी नहीं कि हमने गलती की है। तो दादा के पास बैठे सामने दादा ने कहा आपने तो ब्रह्मा बाबा को साकार में नहीं देखा ना। तो मैंने कहा जी दादा मैं तो जन्म ही बाद में हुआ, तो कहाँ से देखेंगे। तो दादा ने कहा आपने अव्यक्त बाप दादा से तो मिले हैं। मैंने कहा हाँ दादा, मधुबन में रहते तो भाग्य होता है हर टर्न में बाबा को मिल सकते थे। तो दादा ने कहा तो अव्यक्त बाप दादा आपके जैसे है ऐसे हंसते हैं क्या। तो उस समय मुझे महसूस हुई गलती की, मेरी गलती है, और मैंने कहा सॉरी दादा मेरी गलती हो गई। மீனிங் அவங்க ஏதாவது ஒரு ரொம்ப சத்தமா சிரிச்சிருப்பாங்க போல. விஸ்வரத்தன் தாதா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட அனுபவம். அப்போ வந்து அவரை கூப்பிட்ட வந்து சொல்றாரு, அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு கூட அவருக்கு தெரியல. நீங்க சாக்கார பாபா வந்து சந்திக்கல தானே அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பிறப்பே இந்த பிறவியில அதுக்கப்புறமா தான் நடந்திருக்கு, எப்படி நான் சந்திச்சிருப்பேன் அவரை. ஓகே பரவாயில்ல, அவ்வியக்த பாப்தாதாவை பார்த்திருக்கீங்க தானே. ஓ பார்த்திருக்கேன். இப்போ பாபா அப்படியா சிரிக்காது அப்படின்னு சொல்லி காமிச்சாரு இல்லையா, அந்த மாதிரியா சிரிக்கிறாரு பாபா அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு புரிஞ்சுது, இப்படி கூட நான் வந்து சிரிச்சிருக்கேன். இது வந்து எவ்வளவு ஒரு தெய்வீகமான விடயம் இல்ல. எப்படி சிரிக்கணும் எப்படி செய்யணும்ன்றது கூட அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. तो दादा ने कहा कि बाबा कैसे आते हैं तन में, गुलजार दादी के तन में कैसे दृष्टि देते हैं, कैसे बात करते हैं, कैसे चलते हैं, ये सब देखो।
चलते समय भी बाबा को ही फॉलो करना है ना, चलते समय भी आपके जूते चप्पल की आवाज नहीं आनी चाहिए। So, பாபா பாபா எப்படி வராரு, தாதி குல்சார்ல எப்படி அவர் பேசுறாரு, எப்படி செய்யறாரு, எப்படி சிரிக்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணணும். நீங்க நடக்கும்போது கூட உங்களுடைய செருப்பு கூட சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றாரு. ம். பிரம்ம பாபா அப்படித்தானே உடன் ஸ்லிப்பர்ஸ் தான் போடுவாரு பாபா. ஆனா சத்தமே வராது அவர் நடந்து போறது. ஸோ அது போல நீங்க நடக்கும்போது கூட நிலத்துக்கு வந்து நோயாம அவரு சத்தம் போடாம நடக்கணும். किसी से बात करते हो, सामने एक व्यक्ति है और आधा किलोमीटर तक सुनाई दे, ऐसे आवाज आपका नहीं होना चाहिए। யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னா உங்க முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அரை கிலோமீட்டருக்கு அப்பவும் உங்க வந்து உங்களுடைய குரல் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. ம், அப்படி तो ये सिखाया, तो उस समय भी எப்படி பேசணும், எப்படி மெதுவாக, எப்படி இனிமையாக, எப்படி அன்போடு பேசணும்னு சொல்லி नए नए थे तो तुरंत आंसू आ जाते थे, तो उस समय भी मेरी आंखें भर आई। मैंने कहा दादा मैं जरूर ध्यान रखूंगा। எனக்கு புதுசா இருந்தல நான் அப்போ எனக்கு சொல்லும் பொழுது கண்ணில் அப்படி கொஞ்சம் கண் கலங்கினது நல்லா சொன்னேன். நான் கண்டிப்பா இதுக்கு வந்து நான் கவனம் செலுத்துறேன்னு சொன்னேன் அவருக்கு தாதா. और जैसे मूर्ति बनती है ना, तो कैसे उसको छीनी हथौड़े से अच्छा रूप दिया जाता है, तो दादियों के और बड़ों के अंग संग रहने से वही अनुभव मुझे होता था, जैसे कि एक एक दिन मुझे तराशा जा रहा है, मुझे आत्मा। இப்படி வந்து ஒரு ஒரு மூர்த்தியை வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு அது செதுக்குவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கித்தான் அது வந்து அவ்வளோ அழகான ஒரு மூர்த்தி ஆகுது. ஸோ அது போலத்தான் தாதிகள், இந்த மூத்த சகோதரர்கள் இவெல்லாம் டெய்லி வந்து எனக்கு செதுக்குற மாதிரி தான் ஏதாவது வந்து எனக்கு கற்பித்தல்கள் கொடுப்பாங்க. அதை வந்து பற்றி தான் நான் வந்து முன்னேறி இருக்கேன். को और कैसे एक दिव्य गुण भरना है, कैसे ज्ञान योग உள்ளுக்குள்ளார நம்ம அந்த தெய்வீக குணங்கள் நிரப்பணும். करना है, एक एक चीज सिखाया जाता था। ஒவ்வொரு சின்ன சின்ன விடயம் கூட வந்து சொல்லி கொடுப்பாங்க. विश्वरतन दादा का मेरे से बहुत प्यार था। लास्ट में वो शांतिवन में रहते थे, तो शांतिवन से जब पांडवन आते थे तो पहले पहले बाबा के कमरे में जाके फिर उनका जो साथी भाई था मनोज भाई, उसको कहते थे चलो टोली में दिनेश भाई से मिलना है। फिर मेरे पास आके 15-20 मिनट बैठते थे और सारी बातें सुनाते थे कि देखो விஸ்வரத்தன் தாத்தா வந்து சாந்திவன்ல இருந்தார். ஆனா அவர் வந்து கடைசி காலத்துல பாண்டபவன் வரும்பொழுதெல்லாம் சொல்லுவாரு, ஓகே தினேஷ் பாக்கிட்ட போலான்னு வந்து டூடி டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்கார்ந்து 15 நிமிஷம் என் கூட உட்கார்ந்து பேசுவாரு என்னெல்லாம் நடக்குது. அவருக்கு அதெல்லாம் செய்ய தேவையில்லை. எனக்கும் வந்து ஒரு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் வந்து உட்கார்ந்து எனக்கு இதெல்லாம் நிறைய சொல்லுவார் எனக்கு. दूध डिपार्टमेंट वालों ने दूध वालों का बिल देना बाकी है, इलेक्ट्रिक का बिल इतना आया है, तो பில்லோட எவ்வளவு வருது, இந்த மில்க் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு இன்னும் திரும்பி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுவாரு. उसका चेक साइन करना है, इसलिए मैं सारी बातें कारोबार की வந்திருக்கேன், இந்த செக் சைன் பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி எப்படி ஒரு ஃபேமிலியில வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் வந்து விஷயங்கள் சொல்லுவாரு எனக்கு. जो भी थी। फिर स्थिति के बारे में पूछते थे कि आप अभी क्या पुरुषार्थ कर रहे हो, क्या ஸ்திதி என்னுடைய ஸ்திதி பத்தி கேட்பாரு. என்ன இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்க, என்ன புருஷார்த்தம் செஞ்சுட்டு कर रहे हो। उसके बाद फिर अकाउंट ऑफिस जाते थे। ये सिलसिला ஆபீஸ் போவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் வந்து என்கிட்ட பேசுவாரு. काफी साल तक चला। और जब गर्मी होती थी तो शांति स्तंभ पर योग करते थे शाम का। आज भी ऐसे ही करते, दरी बिछा के सभी योग करते। और विश्वरतन दादा बीचों बीच बैठते थे योग कराने। तो एक दिन डिपार्टमेंट में सेवाएं ज्यादा थी, तो मुझे 5 मिनट लेट हो गया, तो मैं जाके पीछे बैठ गया शांति स्तंभ पे, क्योंकि जहाँ आगे ரத்தன் ராதா வந்து முரளி அந்த சாந்தி ஸ்தம்பத்துல வந்து யோகம் செய்ய வைப்பாரு. சோ ஒரு நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட் ஆயிடுது எனக்கு செய்வதுனால, அதனால பின்னாடி உட்கார்ந்தேன். முன்னாடி தான் உட்காருவாரு இவரு, ஆனா பின்னாடி நான் உட்கார்ந்தேன். बैठा था मैं, वो जगह फुल हो गई थी। तो दादा ने आकर के बैठे, दादा विश्वरतन दादा, और सभा में नजर घुमाई तो मैं पीछे बैठा हुआ था। सामने दादा के डॉक्टर कैलाश वहां पर है, होम्योपैथिक डॉक्टर, वो बैठे थे, आज भी है, डिस्पेंसरी में सेवा देते वैसा। तो उनको उठाया और उनको बोला कि दिनेश को बुला के लाओ। तो मैं जब आए मेरे पास, तो मुझे लगा कि स्टेज पर मैं दादियों की बड़ों की सेवा करता हूँ, तो किसी को कभी मूड़ा चाहिए, किसी को पानी चाहिए, तो मैंने सोचा दादा को कुछ चाहिए होगा। तो मैं आगे आया, दादा ने कहा आप रोज इधर बैठते हो ना, आज पीछे क्यों बैठे? मैंने कहा दादा लेट हो गया था और मेरी வந்து நான் முன்னாடி கூப்பிடுறாரு, நான் முன்னாடி கூப்பிட்டாரு, பின்னாடி என்ன பார்த்து முன்னாடி கூப்பிடுறாரு, முன்னாடி வாங்க. நான் நினைச்சேன் ஏதோ அவருக்கு குஷன் வேணுமோ இல்ல ஏதோ மூடா வேணுமோ ஏதோ வேண்டதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்காரு. நான் முன்னாடி போனா
அவர் சொல்றாரு, நீங்க எப்பவும் முன்னாடி தானே உட்காருவீங்க, ஏன் பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க? मेरी जगह पर दूसरा भाई बैठ गया था, तो कहते नहीं नहीं आपको यहाँ ही बैठना है। நான் யூசுவலா உட்கார இடத்துல வேற யாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அதனால நான் பின்னாடி போனேன்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க முன்னாடி தான் உட்காரணும்னு சொன்னாரு. तो मैंने कहा जी दादा, फिर उस भाई को पीछे किया थोड़ा और मैं बैठ गया। तो कहने का भाव, इतनी सारी आत्माएं मधुबन में है, करीब 500 लोग बैठे थे, उसके बीच में दादा की नजर मुझे ही ढूंढ रही थी कि ये कहाँ गया। இது என்ன சொல்ல வரேன்னா, 500 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா தாதாவுடைய கண் வந்து என்னதான் தேடினது, எங்க இவரு எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு கூப்பிட்டேன்னா முன்னாடி உட்கார வச்சு. तो बड़ों की नजर में रहना, बड़ों का பெரியவங்களுடைய பார்வையில இருக்கிறது, பெரியவங்க கூட இந்த சேவை செய்யறது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அது. प्यार मिलना, उनके आशीर्वाद मिलना, உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விடயம், ये भी बहुत बड़ी भाग्य की बात होती है। பாக்கியம். ऐसे ही गुलजार दादी जी जब दादी पांडव भवन में आती थी तो उनको ஸோ 9 மணி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி இனியும் நல்ல அனுபவங்கள் இருக்கு. நானும் வந்து முன்னாடி கேட்காத அனுபவங்கள், தாதி குல்ஜார் கூட, தாதிஜி கூட நிறைய அனுபவங்கள். ஸோ அது அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கேட்டதுல பாண்டவ பவன் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே 4 இடங்களுக்கு போவீங்க தானே? மனம் மூலமாக போலாம், புத்தி மூலமாக போலாம். ஸோ அவ்வளோ நம்ம பாண்டவ பவன் எப்பவுமே நம்மளுடைய கண்கள் முன்னாடியே இருக்கும், மனக்கண் முன்னாடி, இல்லையா? ஸோ தூங்குறதுக்கு முன்னாடியும் பாபாக்கு குட் நைட் சொல்றதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சுட்டு படுக்கலாம். ஸோ 1 நிமிஷம் பாபாவோட நினைவுல முடிப்போம். அடுத்த டைம் இந்த கிளாஸ் தொடருவோம். நம்ம முடியல இந்த கிளாஸ், அடுத்த கிளாஸ் கேட்கலாம். கண்களுக்குள்ளும் மனத்துக்குள்ளும் பாண்டவன். Good night.